VCD நம்பர் 490 490 பிளேஸு ஹிட்ஹரி நேபாள் முரளி டேட்டு 9/4/67 பிறகு 11/4/67 கிளாரிஃபிகேஷன் டேட்டு 4/8/2006 रात्रि क्लास चल रहा था 9 अप्रैल 1970। बात चल रही थी और धर्म स्थापक होते हैं वो राजधानी नहीं स्थापन करते। மத்த தர்ம ஸ்தாபக் அப்படின்னா தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவங்க ராஜதானிய ஸ்தாபனை செய்யறதில்ல, सिर्फ अपना अपना धर्म स्थापना करके करते हैं। வெறும் அவங்களோட தர்மத்தினோட ஸ்தாபனை செஞ்சிடுறாங்க। ராஜாயி ஸ்தாபன் करते न राजधानी स्थापन करते। அவங்க ராஜாங்கத்தை கூடயும் ஸ்தாபனை செய்யறதில்ல, ராஜாய கூடயும் ஸ்தாபனை செய்யறதில்ல। और तुम जो कुछ देते हो शिव बाबा को देते हो। பிறகு நீங்க என்னெல்லாம் கொடுக்கறீங்களோ அது சிவ பாபாக்கு கொடுக்கறீங்க। इनको तो देते नहीं हो। இவங்களுக்கு ஒண்ணு கொடுக்கறது இல்ல। இவங்களுக்குன்னா ब्रह्मा बाबा को तो देते नहीं हो। பிரம்மா பாபாக்கு ஒண்ணு கொடுக்கறது இல்ல। क्योंकि तुम तो एक राज्य एक राजा एक धर्म। ஏன்னா நீங்க ஒரு ராஜ்யம் ஒரு ராஜா ஒரு தர்மம் एक भाषा ஒரு மொழி एक मत स्थापन करने वाले हो। ஒரு டைரக்ஷன் ஸ்தாபனை செய்யக்கூடியவங்க இருக்கீங்க। इसलिए तुम सिर्फ அதனால நீங்க வெறும் एक को देते हो, ஒருத்தருக்கு கொடுக்கறீங்க। इनको नहीं देते हो। इसने भी सब कुछ बाप को दे दिया। இவங்களுக்கு கொடுக்கறது இல்ல। பாபா சொல்றாங்க இவங்க கூட எல்லாமே அப்பாக்கு கொடுத்துட்டாங்க। कैसे दे दिया? எப்படி கொடுத்துட்டாங்க? इसने माना ब्रह्मा ने जो बाजू में बैठा हुआ है। இவங்க அப்படின்னா பிரம்மா யாரு பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க அவங்க शिव के बाजू में बैठा है। इसने सब कुछ बाप को कैसे दे दिया? சிவனுக்கு பக்கத்துல யாரு உட்கார்ந்து இருக்காங்க இவங்க அப்பாக்கு எல்லாமே எப்படி கொடுத்துட்டாங்க? इनको कैसे दे दिया? बाप को कैसे दे दिया? அப்பாக்கு எப்படி கொடுத்துட்டாங்க? यज्ञ में लगा दिया। யக்ஞத்துல அர்ப்பணை பண்ணிட்டாங்க। आप भी यज्ञ में लगा दीजिए। நீங்களும் யக்ஞத்துல அர்ப்பணை பண்ணிடுங்க। तो बाप को देना हो जाएगा। அப்ப அப்பாக்கு கொடுக்கறது ஆயிடுமா என்ன? बाप का समर्पण बुद्धि होगा। யாரோ சொல்றாங்க அப்பாக்கு அர்ப்பணை செய்யக்கூடிய புத்தி ஆயிட்டாங்க। बाप की समर्पण बुद्धि हो गई। அப்பாக்காக அர்ப்பணை ஆகிற புத்தி ஆயிட்டாங்கன்னா बाप माना क्या? அப்பான்னா என்ன? यज्ञ के आदि की बात है। யக்ஞத்தினோட ஆரம்பத்தினோட விஷயமா இருக்கு। हाँ, प्रजापिता को अर्पण किया ना। ஆமா பிரஜாபிதாக்கு அர்ப்பணை செஞ்சாங்க இல்லையா? यज्ञ के आदि में யக்ஞத்தினோட ஆரம்பத்துல जिसने रास्ता बताया उसको अर्पण किया। யாருக்கு வழிய காமிச்சாங்களோ அவங்களுக்கு அர்ப்பணை செஞ்சாங்க। तो इसने भी सब कुछ बाप को दिया। அப்ப இவங்க கூடயும் எல்லாமே அப்பாக்கு கொடுத்தாங்க। इसलिए दिया कि बच्चों के काम आ जावे। ஏன் கொடுத்தாங்கன்னா குழந்தைகளுக்கு யூஸ் ஆகணும்னு சொல்லி கொடுத்தாங்க। तो जो कुछ देना हो सो बाप को दो। அப்போ ஏதெல்லாம் கொடுக்கணும்னு இருக்கீங்களோ அது அப்பாக்கு கொடுங்க। क्या कहा? என்ன சொன்னாங்க? अब बच्चों से बोला குழந்தைகளுக்கு சொன்னாங்க जो कुछ देना हो सो बाप को दो, इनको नहीं दो। ஏதெல்லாம் கொடுக்கணுமோ அது அப்பாக்கு கொடுங்க, இவங்களுக்கு கொடுக்காதீங்க। कैसे दें बाप को? எப்படி கொடுக்கறது அப்பாக்கு? यज्ञ के आदि में जो प्रजापिता था वो तो चला गया। யக்ஞத்தினோட ஆரம்பத்துல யாரு பிரஜாபிதா இருந்தாங்களோ அவங்க போயிட்டாங்க। उसके लिए तो बोल दिया राम फेल हो गया। அவருக்காக சொல்லிட்டாங்க ராமர் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு। तो किसको दे? அப்ப யாருக்கு கொடுக்கறது?
बाप को देंगे तो बाप फिर गरीबों को दे देंगे। அப்பாக்கு கொடுத்தீங்கன்னா அப்பா ஏழைகளுக்கு கொடுத்துருவாங்க. गरीब निवाज बाप है ना। ஏழை பங்காளன் அப்பா இருக்காங்க இல்லையா? अगर ब्रह्मा के द्वारा गरीब निवाज होता, ஒருவேளை பிரம்மா மூலமாக ஏழை பங்காளனாக இருந்திருந்தா, तो ब्रह्मा गरीब था அப்போ பிரம்மா ஏழையா या साहूकार था? இல்லைன்னா பணக்காரனாக இருந்தாங்களா? वो तो साहूकार थे। அவங்க பணக்காரனாக இருந்தாங்க. कहते हैं मुकर्रर रथ, சொல்றாங்க முக்கர ரத்தம், टेम्परेरी रथ। டெம்பரரி ரத்தம். अगर ब्रह्मा के तन में ही मुकर्रर रूप से आया होता, ஒருவேளை பிரம்மாவினோட சரீரத்திலேயே முக்கர ரூபத்துல வந்திருந்தாங்கன்னா, तो साहूकार के तन में आया ना। அப்போ பணக்காரனோட சரீரத்துல வந்தாங்க இல்லையா? तो ये बात तो झूठी हो गई அப்போ இந்த விஷயம் कि பொய்யாயிடுச்சு. गरीब निवाज है। ஏழை பங்காளன் ஆயிருக்காங்க என்ற விஷயம். राम के लिए गाया जाता है, राम राजा राम प्रजा, ராமருக்காக மகிமை இருக்கு. ராம் பிரஜா, ராம राम साहूकार। ராம ராஜா, ராம பிரஜா, ராம பணக்காரன். राम बाप को कहा जाता है ராம் பாப்க்கு और சொல்லப்படுகிறாங்க. कृष्ण बच्चे को कहा जाता है। பிறகு கிருஷ்ணர் குழந்தைக்காக சொல்லப்படுகிறாங்க. बच्चा अर्थात बच्चा बुद्धि, குழந்தைன்னா குழந்தை புத்தி, बाप अर्थात सालिम बुद्धि, அப்பான்னா அப்படின்னா சாலிம் புத்தின்னா புத்திசாலியானவங்க, பெரியவங்க, பெரியவங்களோட புத்தி. तो बाप कहते हैं ये देह भी दे दो। அப்ப அப்பா சொல்றாங்க இந்த தேகத்தையும் கொடுத்துருங்க. बाकी अपन को आत्मा समझ, மற்றபடி உங்களை நீங்க ஆத்மா நினைச்சு बाप को याद करो। அப்பாவை நினைவு செய்யுங்க. बाप तो दाता है, அப்பா வள்ளலா இருக்காங்க. न तुम्हारी धन संपत्ति लेता है, உங்களோட தனம் பிறகு ப்ராப்பர்ட்டியும் எடுத்துக்கிறது இல்ல. न तुम्हारी देह को लेने आया है। பிறகு உங்களோட தேகத்தையும் எடுத்துக்கிறதுக்காக வரல. वो लेने आया है या देने आया है? அவங்க எடுத்துக்கிறதுக்காக வந்திருக்காங்களா இல்லன்னா கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்களா? दाता है या लेता है? வள்ளலா இல்லன்னா எடுத்துக்க கூடியவரா? सिर्फ युक्ति बताते हैं। வெறும் யுக்திய சொல்றாங்க. इससे ममत्व मिटाकर नई दुनिया में ममत्व रखो। இவங்க கூட பற்ற கட் பண்ணி புது உலகத்து கூட பற்ற வச்சுக்கோங்க, இனிச்சுக்கோங்க. कैसे? யாரு கூட? तन से, சரீரத்து கூட, तन के संबंधियों से, சரீரத்தினோட உறவினர்கள் கூட, तन के पदार्थों से, சரீரத்தினோட இந்த பொருள்கள் கூட, धन से தனத்து கூட ममत्व मिटाई दो। பற்ற கட் பண்ணிக்கோங்க. ये पुराना चोला छोड़ना है। இந்த பழைய சரீரத்தை விடணும். अभी हम पावन संबंध में जाते हैं। இப்ப நம்ம பாவனமான உறவுக்கு போகிறோம். तो ये पुराने पतित संबंधों से அப்போ இந்த பழைய பத்தித்த உறவுகள் என்ன இருக்குதோ இது கூட ममत्व क्यों लगावे? ஏன் பற்ற வச்சுக்கணும்? अगर लगाए रखेंगे ஒருவேளை பற்ற வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா तो अंत मते அப்போ கடைசி நேரத்துல எப்படிப்பட்ட நிலம் ஸ்டேஜ் இருக்குமோ सो गति हो जाएगी। அதே மாதிரி தான் விலை வேறுபடும். मान लो पत्नी है, இப்போ சப்போஸ் மனைவி இருக்காங்க, ये पुरानी दुनिया का पुराना संबंध है இது பழைய உலகத்தினோட பழைய உறவா या नया संबंध है? இல்லன்னா புது உறவா? पुराना संबंध है பழைய உறவா இருக்கு. और ममत्व तो लगा रहा, பிறகு பற்று என்றது இருக்குது. अंत तक ममत्व छूटा नहीं, கடைசி வரைக்கும் பற்று என்றது போகல. तो क्या होगा? अंत मते அப்போ என்ன ஆகும்? விளைவு என்ன ஆகும்? सो गति हो जाएगी।
கடைசி நேரத்துல எப்படிப்பட்ட நிலைமை இருக்குமோ அதே மாதிரி தான் விளைவு ஏற்படும். तो घाटा होगा या फायदा होगा? அப்போ லாஸ் ஆகுமா, நஷ்டம் ஏற்படுமா, இல்லன்னா லாபம் ஏற்படுமா? अंत समय में जिसको याद किया जाता है கடைசி நேரத்துல யார நினைவு செய்யப்படுகிறதோ उसी के नजदीक पहुंचा जाता है. அவங்க கிட்ட தான் போய் சேரப்படுகிறது. तो बाप तो ऊंचे से ऊंचे दांत देने आए हैं. அப்போ அப்பா உயர்ந்ததிலும் உயர்ந்த வரமா கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. पुराना चोला है परंतु इससे फिर नया मिलता है. பழைய சரீரமா இருக்குது, ஆனா இது மூலமாக உங்களுக்கு புதுசு கிடைக்குது. इसलिए इस चोले की भी संभाल रखनी है. அதனாலதான் இந்த சரீரத்தை கூடயும் பாத்துக்கணும்னு சொல்றாங்க. बाकी ममत्व नहीं रखना. மற்றபடி பற்ற வச்சுக்க கூடாது. भोजन भी पवित्र बनाना है. சாப்பாடு கூடயும் அத கூடயும் தூய்மையா ஆக்கிக்கணும், खाना है. சாப்பிடணும். मगर बच्चों में अभी पूरी समझ न होने के कारण ஆனா குழந்தைகளுக்குள்ள இப்போ கம்ப்ளீட்டாக அந்த புத்தி இல்லாத காரணத்தினால बच्चे एक दूसरे से नफरत करते रहते हैं. குழந்தைகள் ஒருத்தர் இன்னொருத்தர் மேல அவங்க எப்படி என்ன நிராகரிக்கிறாங்க. आपस में भी ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடயும் ஒருத்தர் இன்னொருத்தருக்குள்ளயும் और बाप से भी नफरत करते रहते हैं. பிறகு அப்பா மேல கூடயும் எப்படின்னா வெறுப்பு என்றது ஏற்படுது. ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ளயும் என்ன செய்யறாங்கன்னா இந்த तो ऐसे बच्चे फिर पद வெறுக்கிற வேலைய செய்யறாங்க. பிறகு அப்பாவை கூடயும் வெறுக்கிறாங்க. क्या पावेंगे? அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க, இப்படிப்பட்ட குழந்தைகள் என்ன பதவி அடைவாங்க? तुमको आगे चल करके सारा साक्षात्कार होता रहेगा. பாபா சொல்றாங்க வருங்காலத்துல உங்களுக்கு எல்லா சாட்சாத்காரம் ஆகும்னு சொல்றாங்க. फिर उस समय ध्यान आवेगा. பிறகு அந்த நேரத்துல உங்களுக்கு ஞாபகம் வரும், ओह ये तो हमने बहुत गफलत कर दी. ஓ இது நம்ம ரொம்ப அலட்சத்தை காமிச்சிட்டோம், ரொம்ப கேர்லெஸ் பண்ணிட்டோம். बाप तो फिर भी कह देते हैं भाभी. அப்பா ஆனாலும் என்ன சொல்லிடுறாங்கன்னா இப்படிதான் இருந்தது, இப்படிதான் ஆகும் என்றது इनकी சொல்லிடுறாங்க. तकदीर में यही है तो क्या कर सकते हैं. இவங்களோட அதிர்ஷ்டத்துல இதுதான் இருக்குதுன்னா என்ன செய்ய முடியும்? रोज रोज समझाते रहते हैं खीर खंड होकर के रहो. தினமும் புரிய வச்சுட்டே இருக்காங்க. பால் பிறகு जैसे खीर होती है எப்படின்னா பாலு கடலாக இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. எப்படி இப்போ பாயாசம் இருக்கு, चावल चीनी அதுல அரிசி சர்க்கரை दूध तीनों एक हो जाते हैं. பால் மூணு கூடயும் ஒன்னாயிடுது. तो लून पानी होकर न रहो. அப்போ உப்பு தண்ணியாக இருக்காதீங்க, खीर खंड होकर के देखो. பால் சர்க்கரை ஆக இருங்க. ट्राई करो. ட்ரை பண்ணுங்க, முயற்சியை செய்யுங்க. नारायण को कहाँ दिखाते हैं? நாராயணனை எங்க காமிக்கிறாங்க? क्षीर सागर में दिखाते हैं. பாலு கடல்ல காமிக்கிறாங்க. ये तो जानते हो कि अभी हम विषय सागर में पड़े हुए हैं. இந்த விஷயத்தை பற்றி தெரியும், இப்ப நாம விஷ கடல்ல கிடைக்கிறோம் சொல்லி. परंतु अपन को चेंज तो करना है. ஆனா உங்களை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும் இல்லையா? ओम शांति. ஓம் சாந்தி. आज का प्रातः क्लास है 11 अप्रैल 1967 का. இன்றைய மார்னிங் கிளாஸ் ஆயிருக்குது 11 ஏப்ரல் 67 रिकॉर्ड चला है जाग सजनिया जाग. ரெக்கார்ட் போடப்பட்டிருக்குது ஜாக் சஜனியா ஜாக். அப்படின்னா முழிச்சுக்கோங்க காதலியர்களே, முழிச்சுக்கோங்க. बच्चों ने ये गीत तो अनेक बार सुना होगा. குழந்தைகள் இந்த பாட்டை நிறைய தடவை கேட்டிருப்பீங்க. साजन सजनियों को कहते हैं.
காதலன் காதலியர்களுக்கு சொல்றாங்க. और उनको साजन तब कहा जाता है பிறகு அவருக்கு காதலன் எப்ப சொல்றாங்கன்னா जब शरीर में आते हैं. எப்போ சரீரத்துக்குள்ள வராங்களோ அப்ப சொல்றாங்க. ऐसे नहीं बिंदु को साजन कहा जाता है. அப்படி இல்ல பிந்துக்கு காதலன் சொல்வாங்க என்ற விஷயம் இல்லன்னு சொல்றாங்க. तथा कथित ब्राह्मण क्या समझते हैं? பேருக்காக இருக்கக்கூடிய பிராமணர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க? बिंदु से सब संबंध जोड़ो. बिंदु से सब संबंध जोड़ो. वही पढ़ाई. பிந்து கூட எல்லா உறவுகளை இணைச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. अब बिंदु से संबंध कैसे जुड़ेगा? இப்போ பிந்து கூட எப்படி உறவு என்றது ஏற்படும்? संबंध तो समान स्थिति वालों का होता है. உறவு என்றது சமமான ஸ்டேஜ் இருக்கக்கூடியவங்களது ஏற்படும். साकार का संबंध साकार से होगा சாக்காரோட உறவு சாக்கார் கூட ஏற்படுமா? या साकार का संबंध निराकार से होगा? இல்லன்னா சாக்காரோட உறவு நிராகார் கூட ஏற்படுமா? हाँ, ये आमा। बात दूसरी है कि बिंदु बिंदु आत्माओं का बाप ज्योति बिंदु. ஆமா, இந்த விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா பிந்து பிந்து ஆத்மாக்களோட அப்பா ஜோதி பிந்து. आत्मा बिंदु तो बाप भी बिंदु. ஆத்மா பிந்து அப்படின்னா அப்பாவும் பிந்து. दूसरा कोई संबंध बनता ही नहीं. வேற எந்த உறவு கூடயும் ஏற்படுறது கிடையாது. जब शरीर में आते हैं எப்போ சரீரத்துல வராங்களோ तो अनेक प्रकार के संबंध बनते हैं. அப்போ நிறைய விதமான உறவுகள் बाप, ஏற்படுது. टीचर, सदगुरु, साजन, सजनी, அப்பா, டீச்சர், சத்குரு, காதலன், காதலி, सखा, बंधु, இப்போ ஃப்ரெண்டு, உறவினர், मित्र और शत्रु भी शरीर के संबंध में आने के बाद बनते हैं. நண்பன், பிறகு சத்ரு கூடயும் சரீரத்தினோட சம்பந்தத்துல வந்தாதான் ஆகும் बाप से சொல்றாங்க. नफरत भी அப்பா கூட வெறுப்பு என்றது கூடயும் और प्यार भी பிறகு அன்பு கூடயும் तब होता है எப்போ ஏற்படுதுன்னா எப்போ जब शरीर में आते हैं. எப்போ சரீரத்துல வராங்களோ அப்பதான் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. बिंदु से कैसे प्यार होगा பிந்து கூட எப்படி அன்பு என்றது ஏற்படும்? और बिंदु से कैसे नफरत होगी? பிறகு பிந்து கூட எப்படி பகை என்றது ஏற்படும், வெறுப்பு என்றது ஏற்படும்? तो बोला அப்போ சொன்னாங்க उनको साजन तब कहा जाता है அவருக்கு காதலன் எப்போ சொல்வாங்கன்னா जब शरीर में आते हैं. எப்போ சரீரத்துல வராங்களோ அப்ப சொல்லப்படுகிறது. नहीं तो वो सिर्फ बाप है. இல்லன்னா அவங்க வெறும் அப்பா தான். नहीं तो माना இல்லன்னா அப்படி என்ன? बिंदु स्टेज में है. हाँ, जब आमा। शरीर में नहीं होते हैं எப்போ அவரு சரீரத்துல இல்லையோ सिर्फ बिंदु है வெறும் பிந்துவா இருக்காங்க, तो बिंदु बिंदु आत्माओं का बाप है அப்போ பிந்து பிந்து ஆத்மாக்களுக்கு அப்பா இருக்காங்க. और हम उसके பிறகு நாம அவங்களுக்கு बच्चे हैं. குழந்தைகளா இருக்காங்க ஆயிருக்கும். बच्चियां भी नहीं, பெண் குழந்தைகளும் இல்ல, भाई बहन भी नहीं है. அண்ணா தங்கச்சியும் இல்ல. वो हमारा बाप, हम उसके बच्चे. அவங்க நம்மளோட அப்பா, நாம அவங்களோட குழந்தைகளா இருக்கிறோம். तो तुम बच्चे हो ना, அப்போ நீங்க குழந்தைகளா இருக்கீங்க இல்லையா? तुम सब शक्तियाँ हो. நீங்க எல்லாமே சக்திகளா இருக்கீங்க. भगवान को याद करती हो. பகவான நினைவு செய்றீங்க. ब्राइड्स ब्राइड ग्रूम को याद करती है. இப்போ அந்த மணப்பெண் என்ன செய்யறாங்கன்னா மணமகனை நினைவு செய்யறாங்க. மணப்பெண்கள் மணமகனை நினைவு செய்யறாங்க. आपका मासूक है ब्राइड ग्रूम. எல்லாருக்குமே காதலன் ஆயிருக்காங்க பிரைட் க்ரூம், மணமகன். तो बैठ बच्चों को समझाते हैं. அவர் உட்கார்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க. बैठ का मतलब क्या हुआ? உட்கார்ந்துன்னா என்ன அர்த்தமா இருக்கு? बिंदु नहीं समझाता है, பிந்து ஒண்ணு புரிய வைக்கிறது இல்ல, साकार होकर के समझाता है. சாக்காரி ஆகி புரிய வைக்கிறாங்க. और कौन समझाता है? பிறகு யாரு புரிய வைக்கிறாங்க? ब्राइड ग्रूम. மணமகன். साजन காதலன் सजनियों को समझाते हैं. காதலியர்களுக்கு புரிய வைக்கிறாங்க. क्या समझाते हैं? क्या என்ன புரிய வைக்கிறாங்க? गीत आया? என்ன பாட்டு வந்தது? जाग सजनिया जाग.
முழிச்சுக்கோங்க காதலியர்களே, முழிச்சுக்கோங்க. अभी अंधेरी रात पूरी होती है. இப்போ இருட்டான இந்த ஒரு இரவு முடிய போகுது. ये कलयुग है, अंधेरी रात. இந்த கலியுகமா இருக்குது, இருட்டான இரவு. और सतयुग रूपी सवेरा. பிறகு சத்தியுக ரூபமான அந்த காலையில இருக்கக்கூடிய இந்த டைம் आने वाला है, வர போகுது. तो अब जागो. அப்போ பாபா சொல்லிட்டு இருக்காங்க, முழிச்சுக்கோங்க. अभी नया युग आता है. இப்போ புது யுகம் வர போகுது. नया युग माना सत्य युग, புது யுகம்னா சத்யுகம். और पुराना युग माना பிறகு பழைய யுகம்னா झूठ युग, பொய்யான யுகம், झूठ खंड. பொய்யான கண்டம். नया युग सच्च खंड, புது யுகம் உண்மையான கண்டம். पुराना युग பழைய யுகம் झूठ खंड. பொய்யான கண்டம். पहले दुनिया பொய்யான யுகம். की हर चीज உலகத்துல ஒவ்வொரு பொருளுக்குடையும் सतो प्रधान होती है, சத்தோ பிரதானமாக இருக்கும், सच्ची होती है. உண்மையாக இருக்கும். फिर बाद में பிறகு तमो प्रधान बनती है, தமோ பிரதானம் ஆயிடுது, झूठी बन जाती है. பொய் ஆயிடுது. पुरानी दुनिया है कलयुग, नई दुनिया है सतयुग. பழைய உலகம் இருக்குது கல்யுகம், புது உலகம் இருக்குது சத்யுகம். अभी बाप आए हुए हैं, இப்போ அப்பா வந்திருக்காரு, तुमको स्वर्गवासी बनाते हैं. உங்களை ஸ்வர்கவாசிகளாக ஆக்குறாங்க. कहाँ का वासी बनाते हैं? எங்க இருக்கக்கூடிய வாசிகளாக, வசிக்கக்கூடியவங்களாக ஆக்குறாங்க. स्वर्गवासी. स्वर्गवासी क्यों कहा? ஸ்வர்கத்துல வசிக்கக்கூடியவங்களாகன்னு சொன்னாங்க. ஏன் இப்படி சொன்னாங்க? स्व मन आत्मा गो मन गया. யாரோ சொல்றாங்க ஸ்வான்னா ஆத்மா கான்னா போறதுன்னு, போயிட்டாங்க. स्वर्गवासी बनाते हैं माना जो जो स्वस्थिति में स्थित होते जाएंगे. ஆமா, யாரெல்லாம் ஸ்வஸ்திதில நிலைச்சிட்டே போகிறாங்களோ वो स्वर्ग का अनुभव करते जाएंगे. அவங்க ஸ்வர்கத்தினோட அனுபவத்தை செஞ்சுட்டே போகுவாங்க. परिस्थिति से पार होते जाएंगे. இந்த பரிஸ்திதி என்ன, இந்த சூழ்நிலைகள் என்ன இருக்குதோ இதிலிருந்து தனிப்பட்ட ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. पर खलास. பர் அப்படின்னா மத்தவங்க, அது முடிஞ்சு போயிடுத்து. मैं நானு और मेरा बाप, என்னோட அப்பா. उसमें सारी दुनिया जैसे समाई हुई है. அவங்களுக்குள்ள எல்லா உலகமே அடங்கி இருக்கிற போல. स्वर्गवासी बनाते हैं, ஸ்வர்கவாசிகளாக ஆக்குறாங்க. बाप नरकवासी नहीं बनाते. அப்பா நரக்கத்துல வசிக்க கூடியவங்களாக ஆக்குறது கிடையாது. फिर नरकवासी कौन बनाते हैं? அப்போ நரக்கவாசிகள் யார் ஆக்குறாங்க? हैं? पांचमुखी रावण, पांच पुरुषमुख, नाम ही है नरक. नर माना मनुष्य, பேரா இருக்குது நரக். நரனா மனிதன், का माना करने वाला. கான்னா செய்யக்கூடியவங்க. मनुष्य जो कुछ करते हैं மனிதர்கள் எதெல்லாம் செய்யறாங்களோ वो नरक बनाते हैं. அது நரக்கந்தா உருவாக்குறாங்க. मनुष्य है भूलों का पुतला. மனிதன் தவறுகளோட பொம்மை. क्योंकि मनुष्य विकारी को कहा जाता है. ஏன்னா மனிதனா விகாரிக்கு சொல்லப்படுகிறாங்க. देवता निर्विकारी को कहा जाता है. தேவதா நிர்விகாரிக்கு சொல்லப்படுகிறது. और भगवान तो एवर प्योर है. பிறகு பகவான் எவர் பியூர் ஆயிருக்காங்க. तो भगवान बनाते हैं स्वर्ग அப்போ பகவான் உருவாக்குறாங்க ஸ்வர்க்கம். और मनुष्य बनाते हैं नरक. பிறகு மனிதன் உருவாக்குறாங்க நரகம். तो समझो அப்ப புரிஞ்சுக்கோங்க, कि कोई मनुष्य तो स्वर्ग बना ही नहीं सकते. இப்போ மனிதன் ஸ்வர்கத்தை உருவாக்கவே முடியாது. எந்த மனிதனால கூடயும் ஸ்வர்க்கம் உருவாக்க முடியாது. और कह न सके பிறகு இப்படி சொல்ல முடியாது, कि हम तुमको स्वर्गवासी बनाते हैं. நாம உங்களை ஸ்வர்கவாசிகளாக ஆக்குவோம் சொல்லி. कोई महान से महान मनुष्य हुए हो, இப்போ எல்லாத்தை விட ரொம்ப மகானா இருக்கிற
மனிதனா இருக்கலாம், कोई नहीं कह सकते। யாரால கூடயும் சொல்ல முடியாது. मानते मान कौन कौन हुए हैं? எல்லாத்த விட மகானானவங்கன்னா யார் யாரானாங்க? महान पिताएं हुए हैं, धर्म पिताएं। மகானா இருக்கல, அப்பாக்களா இருக்காங்க தர்ம பிதாக்கள். ग्रेट फादर्स कहे जाते हैं। கிரேட் ஃபாதர்ஸ் சொல்லப்படுகிறாங்க. इब्राहिम बुद्ध क्राइस्ट गुरु नानक। இப்ராஹிம் புத்த கிரைஸ்ட் குரு நானக். लेकिन वो कोई नहीं कह सके। ஆனா யாரால கூடயும் இந்த விஷயத்த சொல்ல முடியல. என்ன? कि हम तुमको स्वर्ग में ले जाते हैं। நாங்க உங்களை ஸ்வர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறோம் என்ற விஷயத்த யாரால கூடயும் சொல்ல முடியல. क्यों नहीं कह सके? ஏன் சொல்ல முடியல? कोई कारण होगा। ஏதாவது காரணம் இருக்கும். इसलिए नहीं कह सके कि वो अंदर से जानते हैं। ஏன் சொல்ல முடியலன்னா அவங்களுக்கு உள்ளல இருந்து தெரிஞ்சிருந்தது कि हम भिखारी हैं। நம்ம விகாரியாக இருந்தோன்னு. விகாரின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். सन्यासी तो स्वर्ग और नरक को बिल्कुल ही नहीं जानते। சன்னியாசிகளுக்கு ஸ்வர்க்கம் பிறகு நரகம் பற்றி கொஞ்சமும் தெரியாது. अगर वो ये जाने ஒருவேளை அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா कि स्वर्ग अलग चीज है, नरक अलग चीज है, ஸ்வர்க்கம் தனியான பொருள், நரகம் தனியான பொருள்னு, तो घरघाट को छोड़ के न भागे। அப்போ வீடு வாசல விட்டு ஓடி போகிற அவசியம் என்றது இருந்திருக்காது. वो समझते हैं घरघाट को हम छोड़ देंगे அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா வீடு வாசல நம்ம விட்டுட்டோம்னா तो हम नरक से छूट गए। அப்ப நாம நரக்கத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிடுதுன்னு நினைச்சுக்கிறாங்க. जैसे और धर्म है எப்படி மத்த தர்மங்கள் இருக்குது वैसे ही सन्यासियों का भी एक धर्म है। அதே மாதிரி சன்னியாசிகளுக்கு கூடயும் ஒரு தர்மம் இருக்குது. माना அப்படி என்ன और धर्म है மத்த தர்மங்கள் இருக்குது. वो भी किसी हद तक सन्यासी है। அது கூடயும் ஒரு அளவுக்கு வரைக்கும், ஒரு லிமிட் வரைக்கும் அது கூடயும் சன்னியாசி தான். उनको प्रवृत्ति मार्ग का धर्म नहीं कहेंगे। அவங்களுக்கு இல்லர் மார்க்கத்தினோட தர்மம்னு சொல்ல முடியாது. इस्लाम धर्म हो, क्रिश्चियन धर्म हो, இஸ்லாம் தர்மமா இருக்கலாம், கிறிஸ்டியன் தர்மமா இருக்கலாம். प्रवृत्ति मार्ग के पक्के हैं क्या? இல்லர் மார்க்கத்துல பக்காவா? नहीं। இல்ல. उनको प्रवृत्ति मार्ग का पक्का नहीं कह सकते। அவங்களுக்கு இல்லர் மார்க்கத்துல பக்கான்னு சொல்ல முடியாது. छोड़ते रहते हैं, விட்டுட்டே இருப்பாங்க, डाइवोर्स देते रहते हैं। விவாகரத்தை கொடுத்துட்டே இருப்பாங்க. जैसे सन्यासी छोड़ के भागते हैं எப்படி சன்னியாசிகள் விட்டுட்டே போகிறாங்க, वैसे दूसरे धर्म वाले भी அதே மாதிரி மத்த தர்மத்தினர்கள் கூடயும் छोड़ते हैं। விட்டுடுறாங்க. तो प्रवृत्ति मार्ग की कैसे कहे जाए? அப்போ இல்லர் மார்க்கத்தினர்கள்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? तो वो धर्म कोई भी आदि सनातन देवी देवता धर्म के அப்போ அந்த தர்மங்கள் எதுவுமே ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மம் கிடையாதுன்னு சொல்றாங்க. आदि सनातन देवी देवता धर्म को ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மத்தை भगवान ही आकर के स्थापन करते हैं। பகவான் தான் வந்து ஸ்தாபனை செய்யறாங்க. जो नरकवासी है யாரு நரகவாசியோ उनको आकर के फिर स्वर्गवासी बनाते हैं। அவங்கள வந்து பிறகு ஸ்வர்கவாசி, ஸ்வர்கத்துல வசிக்க கூடியவங்களாக ஆக்குறாங்க. अभी तुम नरकवासी नहीं हो। இப்போ நீங்க நரகவாசிகள் கிடையாது. नरकवासी नहीं हो। நரகவாசிகள் இல்லையா? जहाँ
वास करते हो वो नरक नहीं है। எங்க வசிக்கிறீங்களோ அது நரகம் இல்லையா? फिर कहाँ के वासी हो? அப்போ எங்க வசிக்கிறீங்க? अरे அரே हाँ, अभी तो ஆமா, இப்போ बाप ने आके हमें बता दिया அப்பா வந்து நமக்கு சொல்லிட்டாங்க, कि कलयुग जाने वाला है, सतयुग கலியுகம் போக போகுது, சத்யுகம் आने वाला है। வர போகுது. हम तो बीच में खड़े हैं। நாங்க நடுவுல நின்னுட்டு இருக்கோம். हम संगम युग वासी हैं। நாங்க சங்கம் யுகத்துல வசிக்க கூடியவங்க. हाँ, ये दूसरी बात है। இது வேற விஷயமா இருக்கு. कभी माया हमको पीछे धकेल लेती है। சில டைம் மாயா நம்மள பின்னாடி தள்ளிடுது. अनिश्चय बुद्धि बनते हैं तो नरकवासी हो जाते। அனிஷ்டய புத்தி எப்போ ஆகுறீங்களோ அப்போ நரகவாசிகளாக ஆயிடுறீங்க. निश्चय बुद्धि बनते हैं நிச்சய புத்தி எப்போ ஆகுறீங்களோ तो स्वयं स्थिति में स्थित हो जाते। அப்போ சுயத்தினோட ஸ்டேஜ்ல நிலைச்சிடுறீங்க. तो अभी तुम संगम पर हो। இப்போ நீங்க சங்கமத்துல இருக்கீங்க. संगम होता ही है बीच का समय। சங்கம் என்னாலே நடுவுல இருக்கக்கூடிய நேரம். संगम युग पर तुम स्वर्गवासी बनने का पुरुषार्थ करते हो। சங்கம் யுகத்துல நீங்க ஸ்வர்கவாசிகளாக ஆகிற புருஷார்த்தத்தை செய்றீங்க. और कोई युग नहीं है வேற எந்த யுகமும் இல்ல जिसमें तुम स्वर्गवासी बनने का पुरुषार्थ करो। இதுல நீங்க ஸ்வர்கவாசிகளாக ஆகிற புருஷார்த்த செய்யற போல இல்லன்னு சொல்றாங்க. सतयुग में, त्रेता में, द्वापर में, कलयुग में, சத்யுக திரேதா துவாபர கலியுகத்துல कोई भी युग में எந்த யுகத்துல வேணாலும் இருக்கலாம். स्वर्गवासी बनने का पुरुषार्थ किया क्या? ஸ்வர்கத்துல வசிக்க கூடியவங்களான புருஷார்த்தம் செஞ்சீங்களா? क्यों नहीं किया? ஏன் செய்யல? हैं? नहीं, चलो अलौकिक बाप तो होता है। சரி, அலௌகிக அப்பா இருப்பாங்க இல்லையா? धर्म गुरु होते हैं, वो शिवो हम कह के बैठ जाते हैं, हम उनको सदगुरु समझ लेते हैं। தர்ம குருக்கள் இருப்பாங்க, அவங்கள சிவோஹம் நினைச்சுக்கிட்டு உட்காந்துடுறாங்க, அவங்கள நாம சத்குரு நினைச்சுக்கிறோம். प्राप्त नहीं होंगे सुनाएंगे। जब सदगुरु समझ लिया, शिवो हमको, हमने भगवान समझ लिया, இப்போ சத்குரு நினைச்சுக்கிட்டோம், சிவோஹம நம்ம பகவான நினைச்சுக்கிட்டோம், तो शिव बाप हो गए ना हमारे लिए। அப்ப அவங்க நமக்காக சிவபாப் ஆயிட்டாங்க இல்லையா? अभी दुख बहुत बढ़ जाता है, इसलिए वो भले हमको शिवो हम कह के बैठ जाते हैं, அவங்க பலே தன்னை சிவோஹம்னு சொல்லி உட்காந்துடுறாங்க. लेकिन वो रास्ता हमको नहीं बताते। ஆனா அவங்க நமக்கு வழிய காமிக்கிறது இல்ல. स्वयं स्थिति में टिकने का சுயத்தினோட ஸ்டேஜ்ல நிலைக்கிறதுக்கான அந்த ரூட்டை சொல்லுறது இல்ல. वो अपन को भी ज्योति बिंदु आत्मा नहीं समझते। அவங்க தன்னை கூடயும் ஜோதிபிந்து ஆத்மான்னு நினைச்சுக்கிறது இல்ல. भले त्रिपुंड टीका लगाते हैं, பலே அந்த நாமத்தை வச்சுக்கிறாங்க, திலகத்தை வைக்கிறாங்க. लेकिन क्या ये समझते हैं मैं आत्मा ज्योति बिंदु हूँ? ஆனா இந்த விஷயத்த நினைச்சுக்கிறாங்களா நான் ஆத்மா ஜோதி பிந்து ஆயிருக்கேன்னு? क्या वो स्वयं स्थिति में टिकने का पुरुषार्थ करते हैं? என்ன அவங்க சுயத்தினோட ஸ்டேஜ்ல நிலைக்கிறதுக்கான புருஷார்த்தத்தை செய்யறாங்களா? खुद ही नहीं करते சுயமே செய்யறது இல்ல. तो दूसरों को कैसे टिकावेंगे? அப்போ மத்தவங்களை எப்படி நிலைக்க வைப்பாங்க? तो न कलयुग में, न द्वापर में, அப்போ கலியுகத்திலயும் இல்ல, துவாபரத்திலயும் இல்ல, न सतयुग में, न त्रेता में। பிறகு சத்யுகத்திலயும் இல்ல, திரேதாலயும் இல்ல. हम स्वर्गवासी बनने का पुरुषार्थ करते हैं। நம்ம அங்க ஸ்வர்கவாசிகளாக ஆகிறதுக்காக புருஷார்த்தத்தை செய்யறது இல்ல. कहाँ करते हैं? எங்க செய்யறோம்? संगम युग पर, क्योंकि बाप संगम युग पर आते हैं। சங்கமத்துல. ஏன்னா அப்பா சங்கமத்துல வராங்க. इसलिए संगम युग की ही महिमा है। சங்கமத்துல புருஷார்த்தத்தை செய்ய வைக்கிறாங்க. அதனாலதான் சங்கம் யுகத்தினோட மகிமை இருக்கு. इसलिए महिमा है संगम युग की। ஏன் சங்கம் யுகத்தினோட மகிமை இருக்கு? भक्ति मार्ग में कुछ महिमा है संगम युग की? பக்தி மார்க்கத்துல ஏதாவது மகிமை இருக்குதா சங்கம் யுகத்தை பற்றி? है? वो
पुरुषोत्तम मास मनाते हैं ना, புருஷோத்தம் மாசத்தை கொண்டாடுறாங்க இல்லையா? तो वो संगम युग की ही यादगार है। அப்போ அது சங்கம் யுகத்தினோட நினைவார்த்தம் தான் இருக்குது. क्या यादगार है? என்ன நினைவார்த்தம் இருக்கு? है हर चौथे वर्ष ஒவ்வொரு 4வது மாசம் पुरुषोत्तम मास मनाया जाता है। புருஷோத்தம் மாசத்தை கொண்டாடப்படுகிறது. तो हर चौथे वर्ष क्यों मनाया जाता है? அப்போ ஒவ்வொரு 4வது வருஷம் ஏன் கொண்டாடப்படுகிறது? 5वें वर्ष मनाया जाए, 5வது வருஷம் கொண்டாடலாம், கொண்டாடி இருக்கலாம். 6वें वर्ष मनाया जाए, இல்லன்னா 6வது வருஷம் கொண்டாடி இருக்கலாம். 10वें वर्ष 12वें वर्ष मनाया जाए, இல்லன்னா 10வது வருஷம் 12வது வருஷம் கொண்டாடலாம். हर चौथे वर्ष क्यों मनाया जाता है? ஒவ்வொரு 4வது வருஷத்துல தான் ஏன் கொண்டாடுறாங்க? हर 4 वर्ष के बाद बाप आते हैं, ஒவ்வொரு 4 வருஷங்களுக்கு பிறகு அப்பா வராங்க. हर 4 युग के बाद, ஒவ்வொரு 4 யுகங்களுக்கு பிறகு, हर 4 युग के बाद ஒவ்வொரு 4 யுகங்களுக்கு பிறகு संगम होता है। சங்கமம் ஏற்படுது. तो ऐसे ही அதே மாதிரிதான் वहाँ भी அங்கவும் हर चौथी वर्ष ஒவ்வொரு 4வது வருஷம் संगम युग वो पुरुषोत्तम मास मनाते हैं। புருஷோத்தம் மாசத்தை கொண்டாடப்படுகிறது. पुरुषोत्तम युग भी कहा जाता है। புருஷோத்தம் யுகமன் கூடயும் சொல்லப்படுகிறது. तुम जानते हो உங்களுக்கு தெரியும், हम सब एक बाप के बच्चे हैं। நாம எல்லாமே ஒரு அப்பாவோட குழந்தைகள் ஆயிருக்கிறோம். एक बाप के बच्चे हैं तो ब्रदरहुड कहते हैं। ஒரு அப்பாவோட குழந்தைகள்னா அப்போ பிரதருடன் சொல்றோம். அப்படின்னா எல்லாருமே நம்ம எல்லாருமே பாய் பாய் ஆயிருக்கோம். सभी आत्माएं आपस में भाई भाई हैं। எல்லா ஆத்மாக்கள் ஒருத்தருக்கு சகோதரர்களா இருக்கிறோம். कहते हैं हिंदू चीनी भाई भाई, சொல்றாங்க ஹிந்து சைனாக்காரங்க சகோதரர்கள். अब धर्म के हिसाब से कोई भाई भाई नहीं होते हैं। இப்போ தர்மத்தினோட கணக்குல பார்த்தோம்னா சகோதரர்களாக ஒன்னும் இல்ல. किस हिसाब से भाई भाई होते हैं? எந்த ஒரு கணக்குல சகோதரர்களாக இருக்காங்க? है? नहीं, இல்ல. भाई भाई का संबंध तब बनता है जब एक बाप हो। சகோதரர்களினோட உறவு எப்போ ஆகும்னா எப்போ ஒரு அப்பா இருப்பாங்களோ அப்போன்னு சொல்றாங்க. इस्लामियों का बाप इब्राहिम, இஸ்லாமிகளோட அப்பா இப்ராஹிம், बुद्ध का बाप महात्मा बुद्ध, क्राइस्ट का क्रिश्चियंस का बाप क्राइस्ट, புத்தனோட அப்பா மகாத்மா புத்தன், கிரைஸ்ட் கிறிஸ்டியன்ஸினோட அப்பா கிரைஸ்ட். तो सबके बाप तो अलग अलग हो गए, भाई भाई कैसे होंगे? இப்போ எல்லாருக்கு அப்பா தனித்தனியா ஆயிட்டாங்க. எல்லாருக்குமே அப்பா ஒருத்தர் எப்படி ஆனாங்க? भाई भाई कब हो? பாய் பாய்ன்னு சொல்லி சகோதரர்கள்னு சொல்லி எப்போன்னு சொல்லலாம்? इस संबंध से भाई भाई कहा जाता है। எந்த உறவினோட மூலமாக சகோதரர்கள்னு சொல்லப்படுகிறாங்க? एक बाप हो ஒரு அப்பா இருக்காங்கன்னா तो कहा जाता है। அப்போ சொல்லப்படுகிறாங்க हिंदू मुस्लिम सिख ईसाई ஹிந்து முஸ்லிம் சிக் ஈசாயி, सब आपस में भाई भाई। ஹிந்து முஸ்லிம் சிக் இவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்களா இருக்காங்கன்னு. तो कब होता है? அப்போ எப்போ இருப்பாங்க? प्रैक्टिकल कभी हुआ होगा? பிராக்டிக்கலி எப்போது இப்படி ஆயிருப்பாங்க இல்லையா? இருப்பாங்களா? இப்படி कब हुआ? எப்போ ஆனாங்க இப்படி? ये संगम युग है। இது சங்கம் யுகம் इस ஆயிருக்குது. संगम युग में இந்த சங்கம் யுகத்துல जब बाप बाप के रूप में प्रत्यक्ष होता है, எப்போ அப்பா அப்பாவோட ரூபத்துல பிரத்யக்ஷம் ஆகுறாங்க, तो राम के चारों भाई, அப்போ ராமனோட 4 பிரதர்ஸ் 4 சகோதரர்கள் राम सहित ராமர் கூட जो अलग अलग धर्मों के बीज रूप साबित होते हैं,
யாரு தனித்தனியான தர்மங்களுக்கு விதைகள்னு சொல்லி நிரூபணம் ஆகுறாங்க, वो प्रत्यक्ष हो जाते हैं। அவங்க பிரத்யக்ஷம் ஆயிடுவாங்க। जिन्हें शास्त्रों में कहा गया है, அவங்களுக்காக சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு, ब्रह्मा के பிரம்மாவோட बड़े के बड़े 4 मानस पुत्र, பெரியதிலும் பெரிய 4 மானசிய புத்திரர்கள்। அப்படின்னா பிரம்மாவோட மனது மூலமாக, மனதினோட எண்ணங்கள் மூலமாக ஜென்ம எடுத்திருக்கிற குழந்தைகள் 4 குழந்தைகள்। कौन कौन? யார் யாரு? सनत, सनातन, सनंदन और सनत कुमार। சனத், சனாதன், சனந்தன், பிறகு சனத்குமார்। तो उनसे जो वंशावली चलती है, அவங்க மூலமாக எந்த வம்சாவளி நடக்குதோ उनको फिर कहा जा सकता है कि हिंदू मुस्लिम सिख ईसाई सब आपस में भाई भाई। அவங்களுக்காக சொல்லப்படும் இவங்க ஹிந்து முஸ்லிம் சிக் ஈசாய் இவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்கள் ஆயிருக்காங்கன்னு। बाबा उनको तो उधर लिख दिए हैं, तो पंडित लोग कहते हैं कि चारों मानस ब्रह्मा जी का मानस पुत्र थे, लेकिन उन लोग से सृष्टि नहीं चले हैं, उन लोग से सृष्टि नहीं चलता है। அவங்க சொல்றாங்க, பாபா அவங்க பிரம்மாவோட மனசிய குழந்தைகள் தான், அவங்க மூலமாக சிருஷ்டி நடக்கலன்னு சொல்லி என்னமோ சொல்றாங்க பாய்। सृष्टि मानसी थी ना। பாபா சொல்றாங்க சிருஷ்டி மானசியாக இருந்தது இல்லையா, कोई उनकी दैहिक सृष्टि थोड़ी ही चली। அப்படின்னா மனது மூலமாக உருவாக்கப்பட்ட சிருஷ்டி தானே, இப்போ தேகத்தினோட சிருஷ்டியாக இருந்ததா என்ன? जब ब्रह्मा के संकल्पों से सृष्टि रची जा सकती है, இப்போ பிரம்மாவினோட எண்ணங்கள் மூலமாக சிருஷ்டியை உருவாக்கப்படணும்னா तो படலான்னா ब्राह्मणों के मनसा संकल्प से सृष्टि नहीं रची जा सकती। அப்போ பிராமணர்களோட மனசா சங்கல்ப மூலமாக சிருஷ்டி உருவாக முடியாதா என்ன? वो तो जानते ही नहीं है वो पंडित लोग அவங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த பண்டித ஜனர்களுக்கு कि मनसा के संकल्पों से वाइब्रेशन से அவங்க அந்த மனசா சங்கல்ப மூலமாக வைப்ரேஷன்ஸ் कैसे மூலமாக शूटिंग होती है, எப்படி ஷூட்டிங் நடக்குது, कैसे रिहर्सल होती है, எப்படி ரிஹர்சல் நடக்குது, अभी हम तो जानते हैं இப்போ நமக்கு தெரியும் இல்லையா, कि हम अपने मन के अंदर संकल्प धारण करें, நாம நம்மளோட மனதுக்குள்ள சங்கல்பத்தை தாரணை செஞ்சுக்கணும், वो वाइब्रेशन बनाए, அந்த வைப்ரேஷன்ஸை உருவாக்கிக்கணும், तो हमारी शूटिंग हो रही है। அப்போ நம்மளோட ஷூட்டிங் என்றது ஆயிட்டு இருக்குது। अभी हम இப்போ நாம जिन आत्माओं के साथ नफरत का बीज बोते हैं, எந்த ஆத்மாக்கள் கூட வெறுப்பினோட விதைய விதைக்கிறோம், तो விதைச்சுக்கிறோம், संकल्प किया ना, அப்போ சங்கல்பத்தை செஞ்சீங்க இல்லையா, तो वहाँ लड़ाई में बदल जाएगा। அப்போ என்ன ஆயிடும்னா அங்க சண்டைல அது கன்வெர்ட் ஆயிடும், மாறிடும்। यहाँ जिन आत्माओं के साथ अभी हम स्नेह और प्यार की शूटिंग कर रहे हैं, இப்ப நம்ம எந்த ஆத்மாக்கள் கூட ஸ்னேகம் பிறகு அன்பினோட ஷூட்டிங்க பண்ணிட்டு இருக்கோமோ, तो वो स्थूल रूप में बदलेगी या नहीं बदलेगी? இப்போ அது ஸ்தூல ரூபத்துல மாறுமா இல்லையா, फाउंडेशन पड़ेगा कि नहीं पड़ेगा? अभी ஃபவுண்டேஷன் ஏற்படுமா இல்லையா? இப்போ तो दुनिया वाले थोड़े इन बातों को जानते हैं, वो तो यही कहेंगे உலகத்தினார்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியுமா என்ன? அவங்களுக்கு வெறும் இதுதான் தெரியும்। तो ये ज्ञान तुमको अभी मिला है, அப்போ இந்த ஞானம் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்குது, इससे पहले कभी नहीं मिला था। இதுக்கு முன்னாடி எப்பவுமே கிடைக்கலன்னு சொல்றாங்க। बाप समझाते हैं, அப்பா சொல்றாங்க, புரிய வைக்கிறாங்க, तुम मुझ बाप की संतान हो। நீங்க அப்பா இருக்கிற என்னோட குழந்தைகளா இருக்கீங்க। है? என்ன कौन समझाते हैं? யாரு புரிய வைக்கிறாங்க? जब कहते हैं எப்போ சொல்றீங்களோ हिंदू चीनी भाई भाई, ஹிந்து சைனாக்காரங்க சகோதரர்கள்னு சொல்லி, तो बाप समझाते हैं। அப்ப அப்பா புரிய வைக்கிறாங்க। वो समझाने वाला बाप कौन है? அந்த புரிய வைக்கக்கூடிய அப்பா யாரா இருக்காங்க? जो समझाते हैं,
யாரு புரிய வைக்கிறாங்க? हिंदू चीनी भाई भाई। இந்து சைனாக்காரங்க சகோதரர்கள். कौन है? யாரா இருக்காங்க? मुरली तो सन 67 की चलाई हुई है ब्रह्मा के मुख से। இந்த முரளி 67 வாசிக்கப்பட்டிருக்குது பிரம்மா முகம் மூலமாக. तो क्या ब्रह्मा का मुख அப்போ என்ன பிரம்மாவினோட முகம்? माने कृष्ण की सोल, அப்படின்னா கிருஷ்ணனோட ஆத்மா. वो बाप है, அவங்க அப்பா இருக்காங்களா? उस मुख से समझाने की बात है। அவங்க அந்த வாய் மூலமா புரிய வைக்கிற விஷயமா என்ன? नहीं, இல்ல. ये पुरुषोत्तम संगम युग जब प्रत्यक्ष होता है, இது புருஷோத்தம் சங்கமயுகம் எப்போ பிரத்யக்ஷம் ஆகுதோ, पुरुषों में उत्तम बनने वाली आत्माएं नंबरवार புருஷோத்தம் ஆகக்கூடிய ஆத்மாக்கள் நம்பர் வாராக ब्राह्मणों की दुनिया में பிராமணர்களோட உலகத்துல डिक्लेयर होती है। டிக்ளேர் ஆகுறாங்க. तब की बात बताई। அந்த நேரத்தினோட விஷயத்த சொன்னாங்க. अभी तुम सन्मुख सुनते हो, இப்போ நீங்க நேர்முகத்துல अभी माना கேக்குறீங்க. कब? இப்போ நான் எப்போ सन 67 की बात नहीं बताई 67 விஷயத்த சொல்லல. है? सन्मुख कब सुनते हो? நேர்முகத்துல எப்போ கேக்குறீங்க? सन 67 में इनडायरेक्ट सुनते थे या सन्मुख सुनते थे? 67 இன்டைரக்டாக கேட்டுட்டு இருந்தீங்களா இல்லன்னா நேர்முகத்துல கேட்டுட்டு இருந்தீங்களா? है? बाप से सन्मुख सुनते थे, बाप के बच्चे होवन करके सुनते थे, அப்பா இடமிருந்து நேர்முகமாக கேட்டுட்டு இருந்தீங்களா அப்பாவோட குழந்தைகளாக கேட்டுட்டு இருந்தீங்களா या इनडायरेक्ट सुनते थे माँ के थ्रू? இல்லன்னா இன்டைரக்டாக அம்மாவோட மூலமாக கேட்டுட்டு இருந்தீங்களா? माँ के थ्रू सुनते थे। அம்மா மூலமாக கேட்டுட்டு இருந்தீங்க. अभी माना अभी संगम युग पर, இப்போ சங்கம் யுகத்துல संगम युग में ही कोई ऐसा टाइम होता है சங்கம் யுகத்துல ஏதோ ஒரு நேரம் இப்படி ஆகுது जब तुम எப்போ நீங்க डायरेक्ट सुनते हो और நீங்க டைரக்டாக கேக்குறீங்க, सन्मुख सुनते हो। பிறகு நீங்க நேர்முகத்துல கேக்குறீங்க. वो तो सिर्फ कहने मात्र कह देते थे। அவங்க வெறும் சொல்லுறதுக்காக மட்டும் சொல்லிடுறாங்க. क्या என்ன? हिंदू चीनी இந்து சைனாக்காரங்க भाई भाई சகோதரர்கள் क्या प्रैक्टिकल में ये अनुभव करते थे என்ன அவங்க பிராக்டிக்கலி இந்த விஷயத்த அனுபவம் செஞ்சுட்டு இருந்தாங்களா? कि हिंदू चीनी भाई भाई एक बाप की औलाद? இந்து சைனாக்காரங்க சகோதரர்கள் ஒரு அப்பாவோட குழந்தைகள். अब समझते हैं। இப்போ நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. जब से एडवांस ज्ञान निकला எப்போலிருந்து இந்த அட்வான்ஸ் நாலேஜ் வெளிப்பட்டதோ तब से बुद्धि में आता है அப்போலிருந்து இந்த விஷயம் புத்தில வருது. कि कैसे एक बाप की औलाद எப்படி ஒரு அப்பாவோட குழந்தைகள் अलग अलग धर्मों के बीज बनते हैं தனித்தனியான தர்மத்தினோட விதைகள் ஆகுறீங்க. और उनसे जनरेशन की शुरुआत होती है। பிறகு அவங்களிடமிருந்து ஜெனரேஷனினோட ஆரம்பமாகுது. इसलिए कहा जाता है हिंदू मुस्लिम। அதனாலதான் சொல்லப்படுகிறது हिंदू मुस्लिम भाई 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 சகோதரர்கள். तो अब तुम्हारी बुद्धि में सब आत्माओं का बाप एक है। இப்போ உங்களோட புத்தில இருக்குது எல்லா ஆத்மாக்களுக்கு அப்பா ஒருத்தர். मेल अथवा फीमेल सब में आत्मा है। ஆண்கள் பிறகு பெண்கள் எல்லாருக்குள்ளயும் ஆத்மா இருக்குது. और इस हिसाब से பிறகு இந்த ஒரு கணக்க பார்த்தோம்னா आत्मा आत्मा भाई भाई है। ஆத்மா ஆத்மா சகோதரர்கள். फिर ब्रह्मा की औलाद பிறகு பிரம்மாவோட குழந்தைகள். भाई बहन हो गए। அப்போ சகோதரர்கள் பிறகு சகோதரியர்கள் ஆயிட்டீங்க. फिर इससे स्त्री पुरुष हो जाते हैं। பிறகு இது மூலமாக பெண்கள் ஆண்கள் ஆயிடுறீங்க. तो बाप आकर बच्चों को समझाते हैं। அப்போ அப்பா வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க. गाया भी जाता है। பாடவும் படுகிறது. आत्मा परमात्मा अलग रहे बहुकाल। ஆத்மா பரமாத்மா ரொம்ப நீண்ட கால வரைக்கும் தனித்தனியாக இருந்தாங்க, பிரிஞ்சிருந்தாங்க.
ऐसे नहीं कहा जाता இப்படி சொல்ல முடியாது. कि नदियाँ और सागर अलग रहे बहुकाल. நதிகள் பிறகு கடலு ரொம்ப நீண்ட கால வரைக்கும் பிரிஞ்சிருந்தாங்க என்ற விஷயத்த சொல்லுறது இல்ல. ये गायन किस समय का है? இந்த மகிமை எந்த நேரத்துக்கான மகிமை இருக்கு? गाया जाता है तो गायन हुआ ना. பாடப்படுகிறதுன்னா மகிமை किस समय का गायन है? அப்போ எந்த நேரத்தினோட மகிமை இருக்கு? कि आत्मा परमात्मा अलग रहे बहुकाल. ஆத்மா பரமாத்மா ரொம்ப நீண்ட கால வரைக்கும் தனியாக இருந்தாங்க, பிரிஞ்சிருந்தாங்க என்ற விஷயம். वो तथाकथित ब्राह्मण तो इसका अर्थ लगा देंगे. அந்த பேருக்காக இருக்கக்கூடிய பிராமணர்கள் இதுக்கான அர்த்தம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா 5000 साल पहले 5000 வருஷங்களுக்கு முன்னாடி परमात्मा से मिले थे பரமாத்மா கூட சந்திச்சிருந்தோம். और अब हम பிறகு இப்போ நாம फिर मिल रहे. மறுபடியும் சந்திச்சிட்டு இருக்கோம். तो 5000 साल पहले का कोई அப்போ 5000 வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ये விஷயம் गायन है क्या? இந்த மகிமை இருக்குதா? नहीं, இல்ல. ये तो यहाँ संगम युग में இது இங்க சங்கம் யுகத்துல यज्ञ के आदि में भी मिले थे யக்ஞத்தினோட ஆரம்பத்துல கூடயும் சந்திச்சிருந்தோம். और वही एडवांस में जाने वाले बच्चे பிறகு அங்க அட்வான்ஸ் அந்த ஒரு அட்வான்ஸுக்கு தான் போகக்கூடிய குழந்தைகள் फिर दोबारा आते हैं यज्ञ में மறுபடியும் வராங்க யக்ஞத்துக்கு. और अभी फिर मिल रहे. இப்போ மறுபடியும் சந்திச்சிட்டு இருக்காங்க. आत्मा परमात्मा ஆத்மா பரமாத்மா अलग रहे बहुकाल. ரொம்ப நீண்ட கால வரைக்கும் தனியாக இருந்தாங்க, பிரிஞ்சிருந்தாங்க. और सुंदर मेला कर दिया जब सदगुरु मिला दलाल. எப்போ சத்குரு கிடைச்சாங்களோ அந்த மீடியா ரூபத்துல அப்போ அழகான சந்திப்பு ஏற்பட்டது. सदगुरु आदि में मिलता है, मध्य में मिलता है, சத்குரு ஆரம்பத்துல கிடைக்கிறாங்களா, நடுவுல கிடைக்கிறாங்களா, ये अंत में मिलता है. இல்லன்னா கடைசியில கிடைக்கிறாங்களா? अंत का गायन है. கடைசி நேரத்தினோட மகிமா இருக்குது. ऐसे नहीं कि ब्रह्मा के तन में आया तो सदगुरु. அப்படி இல்ல பிரம்மாவினோட சரீரத்துல வந்தாங்கன்னா சத்குரு नहीं, இல்ல. ब्रह्मा के तन में सिर्फ माँ का पार्ट है. பிரம்மாவினோட சரீரத்துல வெறும் அம்மாவோட பாட்டு. बाप टीचर सदगुरु के रूप में नहीं. அப்பா டீச்சர் சத்குருவினோட ரூபத்துல இல்ல. क्योंकि बाप टीचर और सदगुरु ஏன்னா அப்பா டீச்சர் பிறகு சத்குரு ये तीनों पार्ट एक तन के द्वारा बजाते हैं. இந்த 3 பாட்டுன்றது ஒரே சரீரம் மூலமாக இந்த பாட்டை செய்யறாங்க. जो मुकर्रर रथ है இது முகர ரத்தம் ஆயிருக்குது. किसी दूसरे तन के द्वारा बाप टीचर सदगुरु का पार्ट नहीं बजा सकते. இப்போ மத்த சரீரம் மூலமாக அப்பா டீச்சர் குருவினோட பாட்டை செய்ய முடியாது. तो यज्ञ के आदि में जो था அப்ப யக்ஞத்தினோட ஆரம்பத்துல யார் இருந்தாங்க? निमित्त நிமித்தமாக प्रजापिता. பிரஜாபிதா. उसको भी नहीं कहेंगे कि वो सदगुरु था. அவங்களுக்கு கூடயும் சொல்ல முடியாது அவங்க சத்குருவாக இருந்தாங்கன்னு. टीचर था டீச்சராக இருந்தாங்க, या टीचर बन करके क्लैरिफिकेशन देता था. இல்லன்னா டீச்சராக இருந்து கிளாரிபிகேஷன்ஸ கொடுத்துட்டு இருந்தாங்க. नहीं, அப்படி சொல்ல முடியாது. कब से எப்போலிருந்து? वो पार्ट प्रत्यक्ष होता है எப்போலிருந்து அந்த பாட்டு பிரத்யட்சமாகுது? 76 से. 76 तो ये नहीं गाया जाता அப்போ இந்த மகிமை பாடப்படுகிறது இல்ல, कि नदियाँ और सागर बहुकाल दूर रहे. நதிகள் பிறகு கடலு ரொம்ப நீண்ட கால வரைக்கும் தனியாக இருந்தாங்க, பிரிஞ்சிருந்தாங்க என்ற விஷயம் சொல்ல முடியாது. बड़ी बड़ी नदियाँ तो सागर में मिली रहती हैं. பெரிய பெரிய நதிகள் கடலு கூட கலந்திருக்கும். और छोटी छोटी नदियाँ பிறகு சின்ன சின்ன நதிகள் सागर में मिलती हैं या बड़ी नदियों में मिलती हैं. கடலு கூட வந்து கலந்து போகுதா, இல்லன்னா பெரிய நதிகளுக்குள்ள வந்து அது கலந்து போகுதா, இணைஞ்சிடுதா? नदियाँ बड़ी नदियों में मिलती हैं சின்ன நதிகள் பெரிய நதியில வந்து மிக்ஸ் ஆகுது. और बड़ी बड़ी नदियाँ
பிறகு பெரிய பெரிய நதிகள் सागर में मिलती है। கடல்ல வந்து கலந்து போயிடுது. ये भी बच्चे जानते हैं। இதுவும் குழந்தைகளுக்கு தெரியும். ये नदियाँ सागर के बच्चे हैं। இந்த நதிகள் கடலோட குழந்தைகள் ஆயிருக்காங்க, பெண் குழந்தைகள். सागर से पानी निकलता है। கடல்ல இருந்து தண்ணி கிடைக்குது, தண்ணி வெளிப்படுது बादलों द्वारा। அந்த மோடங்கள் இருக்கில்ல, அது மூலமாக, மேகங்கள் மூலமாக. कोई नदियाँ हैं, कोई बादल हैं। சிலர் நதிகள் ஆயிருக்காங்க, சில பேரு மோடங்கள் ஆயிருக்காங்க. बादलों द्वारा पानी निकलता है, फिर बरसात पड़ती है पहाड़ों पर। இப்போ அந்த மோடங்கள் இருந்து தண்ணி வெளிப்படுது, பிறகு மழை பெய்யுது அந்த மலைகள் மேல. फिर नदियाँ बन जाती हैं। பிறகு நதிகள் ஆயிடுது. तो सभी हो जाते हैं सागर के बच्चे। அப்போ எல்லாருமே கடலுக்கு குழந்தைகள் ஆயிடுறாங்க, கடலோட குழந்தைகள். कौन कौन हुए बच्चे? யார் யார் ஆனாங்க குழந்தைகள்? कोई बादल है, சிலரு மோடங்கள். जो सागर से ज्ञान जल भरते हैं। யாரு கடலிடமிருந்து அந்த ஞானத்தினோட தண்ணிய நிரப்பிக்கிறாங்க. और फिर दूर दूर बरसाते हैं। பிறகு தூரத்துல என்ன செய்யறாங்கன்னா மழைய பெய்ய வைக்கிறாங்க. ज्ञान जल भरते हैं। ஞானத்தினோட தண்ணிய நிரப்பிக்கிறாங்க. फिर पहाड़ से टकराते हैं। பிறகு அந்த टक्कर மலைகள் கூட மோதிக்கிறாங்க. खाने के बाद फिर पानी बरसाते हैं। எப்போ மோதுதோ அப்போ அந்த தண்ணி எல்லாமே கொட்டோன்னு சொல்றாங்க, மழை பெய்யும். तो पहाड़ भी कोई होंगे। அப்போ மலைகள் கூடயும் யாராவது இருப்பாங்க. पार्वती के पिता का नाम क्या था? பார்வதியோட அப்பாவோட பேரு என்ன இருந்தது? हिमालय। ஹிமாலய. तो हिमालय माना ஹிமாலயன்னா पहाड़ हुआ। மலை ஆனாங்க. तो कोई पहाड़ है, कोई बादल है। அப்போ சிலரு மலைகளா இருக்காங்க, சில பேரு மோடங்களா இருக்காங்க. कोई फिर नदियाँ हैं। ஒரு சில பேரு நதிகளா இருக்காங்க. कोई पोखरे है। சில பேரு போக்கரையா இருக்காங்க. அப்படின்னா அது ஒரு குளம் போல. कोई बड़े बड़े मानसरोवर जैसे तालाब हैं। ஒரு சில பேர் எப்படின்னா பெரிய பெரிய இப்போ மானசரோவர் இருக்கும் இல்லையா, அது போல குளங்களா இருக்காங்க. झील है। ஏரிகளா இருக்காங்க. कोई टुबके। சில பேரு பள்ளங்களா இருக்காங்க. पानी घेरा हुआ रहता है, गंदा होता रहता है। எப்படின்னா அந்த தண்ணி கவர் ஆயிருக்கும், அது எப்படின்னா அழுக்காயிட்டு இருக்கும். कोई फिर नहरें हैं। சில பேர் எப்படின்னா கெனல்ஸ் ஆயிருக்காங்க. नहरें कैसे निकाली जाती? இந்த நெஹரு அப்படின்னா இந்த கெனல்ஸ்ன்றது எங்கிருந்து அத வெளிப்படுத்துறாங்க? नदियों से निकाली जाती है, आर्टिफिशियल। நதிகள் இருந்து அத ஏற்படுத்துறாங்க, உருவாக்குறாங்க ஆர்டிபிஷியலாக. तो ये भी बच्चे जानते हैं। அப்போ இந்த விஷயத்தை பற்றி கூடயும் குழந்தைகளுக்கு தெரியும். ये सब सागर के बच्चे। இவங்க எல்லாருமே கடலோட குழந்தைகள். सागर से पानी निकलता है बादलों द्वारा। கடலுக்குள்ள தண்ணி வருது. கடலுக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே என்ன ஆயிடுதுன்னா மோடங்கள் ஆகுது. மோடங்கள் எடுத்துக்குது கடலோட தண்ணி. बहुतों को तो ये भी पता नहीं है कि पानी कहाँ से निकलता है। நிறைய பேருக்கு இந்த விஷயம் கூடயும் தெரியாது, தண்ணி எங்கிருந்து எடுக்கப்படுகிறதுன்னு. कहाँ से निकलता है पानी? எங்கிருந்து வெளிப்படுது தண்ணி? सागर से निकलता। अरे ज्ञान सागर के सिवाय और ज्ञान जल देगा कौन? அரே ஞான கடல் இருக்காங்க இல்லையா, அவங்கள தவிர ஞானத்தினோட தண்ணிய யார் கொடுப்பாங்க?
सूर्य देगा क्या? சூரியன் கொடுப்பாங்களா? सूर्य देने वाला नहीं है, சூரியன் கொடுக்க கூடியவங்க இல்ல. लेकिन सूर्य ஆனா சூரியன் सागर में तपत बढ़ाता है. கடல்ல அந்த ஹீட்னஸ் என்றது அந்த சூடென்றது அதிகமாக்குதுன்னு சொல்றாங்க. क्या? என்ன? सूर्य को சூரியனுக்கு याद किया जाता है. சூரியனை நினைவு செய்யப்படுகிறது. तो जब याद किया जाता है तो याद की तपत से எப்போ நினைவு செய்யப்படுகிறதோ அப்போ அந்த நினைவினோட சூடு மூலமாக அந்த டெம்பரேச்சர் மூலமாக विचार सागर मंथन तीखा हो जाता है. விசார சாகர மந்தனம் என்ன இருக்குது, அது தீவிரமாயிடுது. जितना जितना याद करेंगे उतना सागर मंथन எந்த அளவுக்கு நினைவு செய்வீங்களோ அந்த அளவுக்கு கடல மந்தனம் तीखा होगा. அந்த சாகர மந்தனம் என்றது அது தீவிரமாக ஆகும்னு சொல்றாங்க. अब वो याद चाहे असुरों का पाठधारी हो, இப்போ அந்த நினைவென்றது இப்போ அசுரர்களோட பாட்தாரிகளா இருக்கலாம், और चाहे देवताओं का पाठधारी हो. இல்லன்னா தேவதைகளினோட பாட்தாரிகள் இருக்கலாம். अभी चेहरे तो तैयार हो रहे हैं ना. இப்போ முகங்கள் ரெடி ஆயிட்டு இருக்குது இல்லையா? कोई आसुरी चेहरे तैयार हो रहे हैं ஒரு சில பேர் எப்படின்னா ஆசுரி முகங்கள் ரெடி ஆயிட்டு இருக்குது. और कोई ஒரு சில பேர் देवताओं के रूप में प्रत्यक्ष होने वाले चेहरे तैयार हो रहे हैं. தேவதைகளோட ரூபத்துல முகங்கள் ரெடி ஆகிற போல இருக்குது. அப்படின்னா பிரத்யக்ஷம் ஆக போகுது. दोनों ही चेहरे तैयार हो रहे हैं ना. ரெண்டு முகங்கள் கூடயும் ரெடி ஆயிட்டு இருக்குது இல்லையா? तो दोनों ही विचार सागर मंथन करते हैं. அப்போ ரெண்டு பேரு கூடயும் விசார சாகர மந்தனத்தை செய்யறாங்க. असुर भी याद करते हैं और देवता बनने वाली आत्माएं भी याद करती हैं. அசுரர்கள் கூடயும் நினைவு செய்யறாங்க, பிறகு தேவதைகள் ஆகக்கூடியவங்கள் கூடயும் நினைவு செய்யறாங்க. देवता बनने वाली आत्माएं தேவதா ஆகக்கூடிய ஆத்மாக்கள் देवता में निराकार शिव को याद करती हैं, ज्ञान सूर्य को. தேவதைக்குள்ள நிராகார் சிவனை நினைவு செய்யறாங்க, ஞான சூரியனுக்குள்ள. और जो असुर बनने वाले हैं பிறகு யாரு அசுரர்கள் ஆகக்கூடியவங்க இருக்காங்க, वो डायरेक्ट सूर्य अर्थात ज्योति बिंदु को याद करते हैं. அவங்க டைரக்ட் சூரிய அப்படின்னா ஜோதிபிந்து சிவனை நினைவு செய்யறாங்க. विदेशी सब किसको याद करते हैं? விதேசிகள் எல்லாருமே யார நினைவு செய்யறாங்க? निराकार को याद करते हैं. நிராகாரனை நினைவு செய்யறாங்க. और जितने भी பிறகு எத்தனை பேரு स्वदेशी है ஸ்வதேசிகள் இருக்காங்க, वो सब அவங்க எல்லாருமே साकार में निराकार को याद करते हैं. சாகாரனுக்குள்ள நிராகாரனை நினைவு செய்யறாங்க. ஸ்வதேசியன்னா பாரதவாசிகள். तो बहुतों को ये पता नहीं है पानी कहाँ से निकलता है. அப்ப நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது, தண்ணி எங்கிருந்து வெளிப்படுதுன்னு. पानी अर्थात தண்ணின்னா ज्ञान जल. ஞான தண்ணி कहाँ से निकलता है? எங்கிருந்து வெளிப்படுது? सागर से निकलता है, सूर्य से नहीं. கடல் இருந்து, சூரியன் இருந்து இல்லையா? सूर्य कौन है और सागर कौन है? சூரியன் யாரு, கடல் யாரு? है? सूर्य तो निराकर बात है. हाँ, सूर्य है अलग ஆமா, சூரியன் தனியானவங்க. और वृक्षपति है अलग. பிறகு விருட்சபதி அப்படின்னா அந்த மரத்துக்கு எஜமான், அவங்க தனி. बीज को वृक्ष का पति कहा जाता है. விதைக்கு மரத்தினோட கணவன் சொல்லப்படுகிறது. वृक्ष कहाँ से निकलता है? மரம் எங்கிருந்து வெளிப்படுது? बीज से निकलता है. விதையிலிருந்து तो வெளிப்படுது. बीज हुआ बाप अथवा पति. அப்போ விதை ஆனாங்க அப்பா, இல்லன்னா கணவன். तो बृहस्पति ग्रह अलग है. அப்போ பிரகஸ்பதி கிரகம் அது தனியானதுன்னு சொல்றாங்க. सब देवताओं का गुरु कहा जाता है. எல்லா தேவதைகளுக்கு குருன்னு சொல்லப்படுகிறாங்க. सूर्य अलग है, சூரியன் தனியானவங்க, उसको कहते हैं ज्ञान सागर. அவங்களுக்கு சொல்வாங்க ஞான கடல்.
जब ज्ञान सूर्य प्रवेश करता है எப்போ ஞான சூரியன் பிரவேசம் செய்றாங்க तब कहा जाता है ज्ञान सागर। அப்ப சொல்லப்படுகிறாங்க ஞான கடல்। तो ये भी सिखाया जाता है। அப்போ இந்த விஷயத்த கூடயும் கத்து கொடுக்கப்படுகிறது। क्या? என்ன? कि पानी कैसे बरसता है, தண்ணி எப்படி பெய்யுது அப்படின்னா எப்படி மழை பெய்யுது, ज्ञान जल की बरसात ஞானத்தினோட தண்ணியினோட மழை कैसे होती है, எப்படி ஆகுது। ये अब बच्चे जानते हैं ज्ञान सागर एक ही बाप है। இப்போ குழந்தைகளுக்கு தெரியும் ஞான கடல் ஒரு அப்பா தான் இருக்காங்க। क्या? என்ன? ऐसे तो सागर अनेक हैं। அப்படி பார்த்தோம்னா கடல் நிறைய பேரு। कितने हैं? எத்தனை பேரு? 7 सागर गाए जाते। 7 கடல்களன் சொல்லப்படுகிறது, பாடப்படுகிறது। फिर एक ज्ञान सागर है, இப்போ ஒருத்தர் ஞான கடல், ये कैसे साबित होगा? இது எப்படி நிரூபணமாகுது? 7 सागर पहले 7 கடல்கள் ஃபர்ஸ்டா या एक ज्ञान सागर पहले? இல்லனா ஒரு ஞான கடல் ஃபர்ஸ்டா? कैसे? एक ज्ञान எப்படி? सागर बाप हुआ। एक ज्ञान सागर बाप कैसे हुआ? सागर तो 7 हैं। ஒரு ஞான கடல் அப்பா எப்படி ஆனாங்க? கடல்கள் 7 கடல்கள் இருக்குது। हैं? विधर्मी 7 सागर। विधर्मी है? யாரோ சொல்றாங்க விதர்மி, விதர்மிகள்। साथ में से भी एक बड़ा है ना। कौन है बड़ा? யாரோ சொல்றாங்க 7 கடல்ல ஒரு கடல் பெருசுன்னு। எதா இருக்குது பெருசாக? प्रशांत महासागर बड़ा है। பிரசாந்த் மகாகடல் பெருசாக இருக்கு। तो प्रशांत महासागर बाप है। அப்போ பிரசாந்த் மகாகடல் அப்பாவா? अरे प्रशांत महासागर मिला करके 7 है। இப்போ பிரசாந்த் மகாகடல் அப்படின்னு அந்த பெசிபிக் ஓஷன் இருக்கு இல்லையா, அத இன்க்ளூடிங் அது கூட அத சேர்த்து 7 या प्रशांत महासागर को अलग कर देंगे? இல்லன்னா அந்த பெசிபிக் மகாகடல் இருக்கு இல்லையா அத தனியாக்கிடுவீங்களா? मिला करके 7 है। 7 में प्रशांत महासागर है या नहीं है? அந்த 7 கடல்ல பிரசாந்த் மகாகடல் பெசிபிக் மகாகடல் இருக்கா இல்லையா? फिर அப்போ इससे बाहर हुआ। फिर एक कौन सा है? அப்போ ஒருத்தர் யாரு? एक है ज्ञान सागर बाप। ஒருத்தரா இருக்காங்க ஞான கடல் அப்பா। फिर 7 सागर बनाई है। பிறகு 7 கடல்கள் யாரா இருக்காங்க? बने तो हैं, இருக்காங்க இல்லையா? प्रैक्टिकल में है तो। பிராக்டிக்கல்ல இருக்காங்க இல்லையா? फिर वो किसकी यादगार है? அப்போ அது யாரோட நினைவார்த்தமா இருக்கு? हैं? 7 विधर्मी। हाँ, जो सब 7 ऋषियों का विधर्मी होगा। नारायण है, இப்போ 7 விதர்மி நாராயணர்கள் யார் இருக்காங்க? सप्तऋषि कह दो, 7 ரிஷிகளன்னு சொல்லிடுங்க। वो 7 सागरों की यादगार है। அது 7 கடல்களோட நினைவார்த்தம் ஆயிருக்கு। लेकिन ஆனா आदि में सागर एक ही था। ஆரம்பத்துல கடல் ஒரே கடல் தான்। आदि में आने कब? ஆரம்பத்துலன்னா எப்போ? 1936 में। जब हाँ जब सारी सृष्टि में எப்போ முழு சிருஷ்டில विनाश बरपा होता है, விநாசம் எப்போ ஏற்படுதோ तो सब विनाशी धर्म खंड அப்போ எல்லா விநாசி தர்ம கண்டங்கள் दूसरे धर्मों से संबंधित மத்த தர்மங்களுக்கு கனெக்டட் ஆயிருக்க கூடியது समंदर में समाये जाते हैं। கடலுக்குள்ள அடங்கிடுதுன்னு சொல்றாங்க। तब क्या होता है? அப்போ என்ன ஆகுது? एक ही सागर होता है। ஒரு கடல் தான் இருக்கும்னு சொல்றாங்க। फिर பிறகு जब द्वैतवादी युग शुरू होता है எப்போ இரட்டைவாதி யுகங்கள் ஸ்டார்ட் ஆகுதோ तो सागर भी दो அப்போ கடல்கள் கூடயும் 2 கடல்கள், भाषाएं भी दो மொழிகள் கூடயும் 2, राज्य भी दो ராஜ்யங்கள் கூடயும் 2, राजाएं भी दो ராஜாக்கள் கூடயும் 2 பேரு, मतें भी दो அந்த டைரக்ஷன்ஸ் வழிமுறைகள் கூடயும் 2। द्वैत फैल जाता है। இரட்டைவாதம் என்றது பரவிடுதுன்னு சொல்றாங்க। तो बढ़ते बढ़ते 7 सागर हो जाते हैं। அப்போ அதிகம் ஆகி
7 கடல்கள் ஆயிடுது. माने एक को அப்படின்னா ஒருத்தரை खंडित कर देते हैं. கண்டன பண்ணிடுறாங்க. भारत भी अब क्या है? பாரத் கூடயும் இப்போ என்ன இருக்குது? अखंड भारत है அகண்டமான பாரத் இருக்குதா या खंडित भारत है? இல்லன்னா கண்டித்தா இருக்கக்கூடிய பாரத் இருக்கா? भारत को भी खंडित कर दिए. பாரத கூடயும் கண்டித்தா பண்ணிட்டாங்க, கண்டன ஆக்கிட்டாங்க. तो ये समझाया जाता है அப்போ இந்த விஷயத்த புரிய வைக்கப்படுகிறது. बाप एक है, அப்பா ஒருத்தரா இருக்காங்க. आत्मा भी निराकार है, बाप भी निराकार है. ஆத்மாவும் நிராகாரா இருக்குது, அப்பாவும் நிராகாரா இருக்காங்க. फिर जब साकार में आते हैं तो पुनर्जन्म लेते हैं. பிறகு எப்போ சாக்காரத்துல வராங்களோ அப்போ மறு ஜன்மத்தை எடுத்துக்கிறாங்க. बाप भी जो साकार में आवे அப்பாவும் எப்போ சாக்காரத்துல வராங்களோ तब आकर के तुम बच्चों से मिले. அப்போ குழந்தைகளான உங்க கூட வந்து சந்திப்பாங்க. क्या என்ன? इस बात को वो ब्राह्मण नहीं जानते. இந்த விஷயத்தை பற்றி அந்த பிராமணர்கள் தெரிஞ்சுக்கிறது இல்ல. कौन ब्राह्मण? எந்த பிராமணர்கள்? दुनियावी ब्राह्मण உலகத்துல இருக்கக்கூடிய பிராமணர்களா? या हमारे ब्राह्मण परिवार में कोई ऐसे ब्राह्मण है? இல்லனா நம்மளோட பிராமணர்களோட உலகத்துல அப்படிப்பட்ட பிராமணர்கள் யாராவது இருக்காங்களா? इस बात को नहीं जानते. कौन सी बात யாருக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியாது? எந்த விஷயம்? है? कौन सी बात? எந்த விஷயம்? भूल गए? सुनते सुनते बाप மறந்துட்டீங்களா? भी जो साकार में आवे அப்பாவும் எப்போ சாக்காரத்துல வராங்களோ तब आकर के मिले. அப்போ வந்து சந்திப்பாங்க. नहीं तो बच्चों से मिल नहीं सकता बिना साकार के. இல்லன்னா குழந்தைகள் கூட சந்திக்க முடியாது சாக்கார் இல்லாம. अभी वो ब्राह्मण क्या समझ रहे हैं? இப்போ அந்த பிராமணர்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? हैं? कि पहले कभी साकार में था. முன்னாடி எப்போ சாக்காரத்துல இருந்தாங்க. सन 67-68 में 67-68 तब दीदी दादी दादाएं मिलते थे. அப்போ தீதி தாதி தாதாக்கள் சந்திச்சுட்டு இருந்தாங்க. वो मिलन मेला मनाते थे. அவங்க மிலன் மேலாவ சந்திச்சுட்டு அப்படின்னா அவங்க சந்திச்சுட்டு இருந்தாங்க. बाकी हम तो मिला ही नहीं. ऐसे नहीं मिलन मेला मना सकते. நாம இப்படி சந்திக்கிற அந்த மேலாவை செய்ய முடியாது. लेकिन यहाँ क्या बोला? ஆனா இங்க என்ன சொன்னாங்க? बाप आते हैं राजधानी स्थापन करने. அப்பா வராங்க ராஜதானிய ஸ்தாபனை செய்யறதுக்காக, तुम्हारी राजाई स्थापन करने. உங்களோட ராஜாங்கத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காக. पतितों को पावन बनाने के लिए आते हैं. सिर्फ ज्ञान सुनाने के लिए आते हैं. பத்தித்தர்களை பாவனமாக ஆக்குறதுக்காக வராங்க. என்ன வெறும் ஞானத்தை சொல்றதுக்காக வராங்களா? वो तो धर्म पिताएं भी आए, क्या करके चले गए? அங்க தர்ம பிதாக்கள் கூடயும் வந்தாங்க. வந்து என்ன செஞ்சுட்டு போனாங்க? नेताएं भी आते हैं, गाल बजाते हैं, चले जाते हैं. राम राज्य स्थापन हो. இப்போ லீடர்ஸ் கூடயும் வராங்க. அந்த அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வராங்க. அப்படியே சொல்லிட்டு ஸ்பீச்ச கொடுத்துட்டு போகிறாங்க, ராமராஜ ஸ்தாபனை ஆகணும்னு. ராமராஜ ஒன்னும் உருவாகிறது இல்ல. तो ज्ञान सुनाना तो बहुतों को आता है, सबको आता है. அப்போ ஞானத்தை சொல்றது நிறைய பேருக்கு வரும், எல்லாருக்குமே வரும். नेताओं को भी आता है, धर्म पिताओं को भी आता है. அந்த லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா அரசியல்வாதிகள், அவங்களுக்கு தெரியும், தர்ம பிதாக்களுக்கு தெரியும். गाल बजाने से क्या स्वर्ग स्थापन हो जाता है? என்ன சொற்பலிய குடுக்கறதுனால என்ன ஸ்வர்க ஸ்தாபனை ஆயிடுமா என்ன? नहीं. இல்ல. बाप तो प्रैक्टिकल में அப்பா பிராக்டிக்கல்ல स्वर्ग की स्थापना करके जाते हैं. ஸ்வர்கத்தினோட ஸ்தாபனை செஞ்சுட்டு போறாங்க. राजाई की स्थापना करके जाते हैं. ராஜாங்கத்தினோட ஸ்தாபனை செஞ்சுட்டு போகிறாங்க. राजधानी बना करके जाते हैं. ராஜதானிய உருவாக்கிட்டு போகிறாங்க. इस समय आकर के बाप तुमसे मिलते हैं. இந்த நேரத்துல அப்பா வந்து உங்க கூட சந்திக்கிறாங்க. ये भी जानते जावेंगे
இது கூடயும் உங்களுக்கு புரியும். आगे चल के வருங்காலத்துல यह भी जानते जावेंगे, सब कोई जानते जावेंगे இது கூடயும் நீங்க புரிஞ்சுப்பீங்க, எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க कि भगवान कोई है, பகவான் இருக்காங்கன்னு. हैं? பகவான் யாரோ இருக்காங்க என்ற விஷயத்த புரிஞ்சுக்குவாங்க. जानते जावेंगे। कौन जानते जावेंगे? தெரிஞ்சுக்கிட்டே போவாங்க. दुनिया वाले। யார் தெரிஞ்சுக்குவாங்க? உலகத்தினார்களா? पहले कौन जानेंगे? ஃபர்ஸ்ட் யார் தெரிஞ்சுக்குவாங்க? हमारे बेसिक में जो हमारे बेसिक ब्राह्मण में, बेसिक की दुनिया के ब्राह्मणों में, நம்மளோட பேசிக் பிராமணர்கள்ல, பேசிக் உலகத்துல सेंटर में जो बैठे हैं, समझते हैं யாரு தெரிஞ்சுப்பாங்களோ कि बाप तो अब हम हैं, त्रिमूर्ति शिव का चित्र बनाओ, இப்போ அப்பா நாம தான் இருக்கோம், திரிமூர்த்தி சித்திரத்தை உருவாக்குறது, और उसमें दीदी दादियों के चित्र छपाओ, பிறகு அதுல தீதி தாதிகளோட சித்திரத்தை பிரிண்ட் பண்ணி வைக்கிறது, और त्रिमूर्ति शिव घोषित कर दो। பிறகு திரிமூர்த்தி சிவன் என்ற விஷயம் கோஷணை பண்றது, அப்படின்னா அத வெளிப்படுத்துறது, அனௌன்ஸ் பண்றது. ऊपर शिव का चित्र, மேல சிவனோட சித்திரம் ज्योति बिंदु, ஜோதி பிந்து, और नीचे 3 दादियों का चित्र लगा दो। பிறகு கீழே 3 தாதிகளோட சித்திரத்தை போட்டுடணும். ये हो गया त्रिमूर्ति शिव இவங்க ஆயிட்டாங்க திரிமூர்த்தி சிவன். की प्रत्यक्षता। திரிமூர்த்தி சிவனோட பிரத்யக்ஷதா उनको पता ही नहीं है அவங்களுக்கு தெரியவே தெரியாது. कि त्रिमूर्ति तो फिक्स है, उनके 3 नाम भी फिक्स हैं। திரிமூர்த்தி பிக்ஸ் ஆக இருக்காங்க, அவங்களோட 3 பேர்கள் கூடயும் பிக்ஸா தான் இருக்குது. कौन से? எதா இருக்குது? ब्रह्मा, विष्णु और शंकर। பிரம்மா, விஷ்ணு, பிறகு சங்கரன் சொல்றாங்க. वो त्रिमूर्ति शिव भगवान प्रत्यक्ष हो जाएगा। அந்த திரிமூர்த்தி சிவ பகவான் பிரத்யக்ஷம் ஆயிடுவாங்க, सारी दुनिया के सामने प्रत्यक्ष हो जाएगा। முழு உலகத்துக்கு முன்னாடி பிரத்யக்ஷம் ஆயிடுவாங்க. गीता में तो कृष्ण का नाम डाल दिया है। கீதல கிருஷ்ணனோட பேரை போட்டுட்டாங்க. प्रत्यक्ष तो हो जाएगा, लेकिन कब? பிரத்யக்ஷம் ஆயிடுவாங்க, ஆனா எப்போ? ये जो बड़ी भूल हुई पड़ी है, இதென்ன பெரிய தவறென்ன ஆயிருக்குதோ? कौन सी? என்ன தவறு? कृष्ण को भगवान गीता में कृष्ण का नाम, बच्चे का नाम डाल दिया है। கீதல கிருஷ்ணனோட பேரு, குழந்தையோட பேரை போட்டுட்டாங்க. गीता माता, கீதா மாதா, उस गीता माता का गीता पति, அந்த கீதா மாதாவோட கீதா பத்தி कृष्ण बच्चे को बनाई दिया। கிருஷ்ண குழந்தைய ஆக்கிட்டாங்க. कितनी भारी भूल कर दी। எவ்வளவு பெரிய தவற பண்ணிட்டாங்க. जैसे आज की दुनिया में होता है, எப்படி இன்றைய உலகத்துல ஆகுது? खुदा न खास्ता बाप शरीर छोड़ जाए, பை சான்ஸ் ஒருவேளை அப்பா शरीர விட்டுட்டாங்கன்னா, तो जो नौजवान बच्चे होते हैं वो माँ को அப்போ இளைஞர்களா இருக்கக்கூடிய குழந்தைகள் அம்மாவை अपनी मुट्ठी में कर लेते हैं, அவங்களோட பிடிக்கு எடுத்துக்கிறாங்க, கைப்பிடிக்கு எடுத்துக்கிறாங்க. या माँ की बात मानते हैं? இல்லன்னா அம்மாவோட பேச்ச கேக்குறாங்களா? नहीं मानते। नहीं मानते। ஏத்துக்க மாட்டாங்க. माँ अधीन हो जाती है बच्चे। माँ अधीन हो जाती है। அம்மா அடிமையாயிடுறாங்க. तो ये शूटिंग कौन करता है? அப்போ இந்த ஷூட்டிங்க யார் செஞ்சுக்கிறாங்க? ब्रह्मा के द्वारा हो रही है रुचि। जो शूटिंग की शुरुआत है वो कौन करता है? இப்போ ஷூட்டிங்கினோட ஆரம்பம் யார் செய்யறாங்க? यज्ञ के आदि में भी யக்ஞத்தினோட ஆரம்பத்திலயும் प्रजापिता छोड़ के चला गया था। பிரஜாபிதா விட்டுட்டு போயிட்டாங்க. जो माता थी யாரு அம்மா இருந்தாங்களோ वो साथ में नहीं गई थी। அவங்க கூட போயிருக்கல. इसके अधीन हो गई थी। யாருக்கு அடிமையா இருந்தாங்க? मोह जाल में आकर के बच्चों के अधीन हो गई। பற்றுல வந்து மோகத்தினோட அந்த பந்தனத்துல வந்து யாருக்கு அடிமையா இருந்தாங்க? उसके ऊपर किसकी छाप पड़ गई?
அவங்க மேல யாரோட இந்த பிரிண்ட்ன்றது ஏற்பட்டிருந்தது? பதயம் இந்த பிரிண்ட் ஏற்பட்டிருந்தது. दिल के ऊपर छाप पड़ती है ना. மனது மேல பிரிண்ட்ன்றது விழுது இல்லையா? तो गीता माता के ऊपर किसकी छाप पड़ गई? यज्ञ के आदि में. அப்போ கீதா மாதா மேல யாரோட பிரிண்ட்ன்றது விழுந்திருந்தது? யக்ஞத்தினோட ஆரம்பத்துல कृष्ण बच्चे की छाप पड़ गई. கிருஷ்ண குழந்தையினோட பிரிண்ட்ன்றது ஏற்பட்டிருந்தது. गीता का साकार भगवान कौन बन करके बैठ गया? கீதாவோட சாக்கார் கணவன் யாராகி உட்கார்ந்தாங்க? उसका बच्चा ही भगवान. कृष्ण बच्चा ही भगवान बन करके बैठ गया. கிருஷ்ண குழந்தை தான் பகவானாக உட்கார்ந்திருந்தாங்க, பகவானாக உட்கார்ந்துட்டாங்க. पहले तो मुरली नहीं चलाते थे. ஃபர்ஸ்ட் முரளிய வாசிக்கல 10-15 पेज ब्रह्मा बाबा लिखते थे 10-15 பேஜஸ் பிரம்மா பாபா எழுதிட்டு இருந்தாங்க. और बाप लिखाते थे. பிறகு அப்பா எழுத வச்சிட்டு இருந்தாங்க. बाद में कराची से मुरली निकलती चली आई. பிறகு கராச்சியில் இருந்து முரளி ஆரம்பம் ஆச்சு. जब ढेर की ढेर இப்போ நிறையதிலும் நிறைய बंधन में बंधी हुई பந்தனத்துல கட்டுப்பட்டிருந்த कन्याएं माताएं கன்யா மாதாக்கள் जो सिंध हैदराबाद में 7 तालों में बंद थी. யாரு சிந்த் ஹைதராபாத்ல 7 பூட்டுக்குள்ள கட்டுப்பட்டிருந்தாங்க. हिंदुस्तान पाकिस्तान का झगड़ा हुआ. இந்துஸ்தான் பாகிஸ்தானினோட சண்டை ஏற்பட்டிருந்தது. खून खराबा हुआ. ரத்தத்தினோட நதி என்றது ஏற்பட்டிருந்தது. उसमें उनको मौका मिल गया भाग खड़े होने का. அப்போ அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிடுத்து ஓடி போகிறதுக்காக. और वो ढेर की ढेर आकर के कराची में பிறகு அந்த நிறைய பேர் வந்து கராச்சியில सागर के कंठे पर கடல் ஓரம் जो महल बना हुआ था அந்த அரண்மனை என்ன இருந்தது ஏற்பட்டிருந்தது. बंगला बना हुआ था. அந்த பங்களா அந்த பேலஸ் ஏற்பட்டிருந்தது. बंगले में सब इकट्ठी हो गई. அந்த பங்களால எல்லாருமே வந்து சேர்ந்துட்டாங்க, ஒன்னாயிட்டாங்க. तो ब्रह्मा बाबा का नशा चढ़ेगा कि नहीं चढ़ेगा? அப்போ பிரம்மா பாபாவோட அந்த போதை என்றது ஏற்படுமா இல்லையா? அப்படின்னா போதை ஏறுமா இல்லையா? उनको नशा चढ़ गया. அவங்களுக்கு போதை ஏறிடுச்சுன்னு சொல்றாங்க. जिनसे प्राप्ति उसको भूल गया. वहीं से ही அங்கிருந்தே मुरली चलना शुरू हो गई. முரளி ஆரம்பமாயிடுச்சு. गीता का भगवान कौन बन करके बैठ गया? கீதா கா பகவான் யாராகி உட்காந்துட்டாங்க? वो गीता का भगवान बन करके बैठ गया. அவங்க கீதா கா பகவான் ஆகி உட்காந்துட்டாங்க. इसलिए बोला गया है அதனாலதான் சொல்லப்பட்டிருந்தது. अलफ को मिला अल्लाह, அலஃப்க்கு அல்லாஹ் கிடைச்சாங்க. बेबादशाही सारी भागीदार को दे दी. பே பாட்ஷாஹி அப்படின்னா அந்த ராஜாங்கம் எல்லாமே அந்த பார்ட்னருக்கு கொடுத்துட்டாங்க. कौन हुआ अलफ யாரானாங்க அலஃப்? और कौन हुआ अल्लाह பிறகு யாரானாங்க அல்லாஹ்? और कौन हुआ बे? பிறகு யாரானாங்க பே? यज्ञ की बादशाही किसको मिल गई? யக்ஞத்தினோட ராஜாங்கம் யாருக்கு கிடைச்சது? ब्रह्मा बाबा को यज्ञ की बादशाही मिल गई. பிரம்மா பாபாக்கு யக்ஞத்தினோட ராஜாங்கம் கிடைச்சிடுது. अलफ को मिला अल्लाह, அலஃப்க்கு அல்லாஹ் கிடைச்சாங்க. बे बादशाही பே பாட்ஷாஹி ராஜாங்கம், भागीदार को दी. பே பாட்ஷாஹி இந்த ராஜாங்கம் பாகிதாரன்னா அந்த பார்ட்னருக்கு கொடுத்துட்டாங்க. वो हुआ रेल का राही. அவங்க இருந்தாங்க ரயிலினோட அந்த ட்ரெயின்ல போகக்கூடிய அந்த कौन? प्रजापिता. அந்த டிராவல் செய்யக்கூடியவங்க ட்ரெயின்ல. யாருது? பிரஜாபிதா. धरो अपनी धर्मशाला.
என்னன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, நீயே பார்த்துக்கோ எல்லாமேன்னு சொல்லி அவளுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. माँ अगर बच्चे की बात न माने, बाप की बात न माने, அம்மா ஒருவேளை அப்பாவோட பேச்ச கேட்கலன்னா तो बाप क्या करेगा? அப்போ அப்பா என்ன செய்வாங்க? माँ रचना होती है அம்மா படைப்பா இருப்பாங்க, और बाप அப்பா रचयिता होता है. படைப்பவராக இருப்பாங்க. रचना अगर रचयिता के कंट्रोल में न हो, படைப்பு ஒருவேளை படைப்பவரோட கண்ட்ரோல்ல இல்லைன்னா तो उसको रचना समझना ठीक है. அப்போ அவங்கள போய் படைப்புன்னு நினைச்சுக்கிறது சரியா? रचना अगर रचयिता के कंट्रोल में है, படைப்பு ஒருவேளை படைப்பவரோட கண்ட்ரோல்ல இருக்காங்கன்னா तो रचना है. அப்போ படைப்பா இருக்காங்க. अगर रचयिता के कंट्रोल में नहीं, ஒருவேளை படைப்பவர் என்னோட கண்ட்ரோல்ல இல்லைன்னா तो रचना रचना नहीं है, उसमें मोह लगाना फालतू है. அப்போ அந்த படைப்பு கிடையாது, அந்த படைப்பு மேல பற்று வச்சுக்கிறது வேஸ்ட். तो हुआ रेल का राही. அப்போ அவங்க ஆயிட்டாங்க ரயில்ல பயணம் செய்யக்கூடியவங்க, அப்படின்னா டிராவல் செய்யக்கூடியவர். तो बंधन से छूटकर अचानक जब आ गई, அப்போ பந்தனத்தை எல்லாம் விட்டுட்டு எப்படின்னா ஃப்ரீ ஆயிட்டாங்க. பந்தனம் என்ன இருந்ததோ அவங்களுக்கு எல்லாமே அது சடனாக திடீரென்னு அது போயிடுச்சுன்னா तो ब्रह्मा बाबा को नशा चढ़ा அப்போ பிரம்மா பாபாக்கு போதை ஏறிடுச்சு. और मुरलियां चालू हो गई. அப்போ முரளி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆரம்பம் ஆயிடுச்சு. और शिव बाबा को तो कोई न कोई रथ चाहिए ही था. அப்ப சிவ பாபாக்கு ஏதோ ரத்தம் என்றது தேவைதான் இருந்தது. क्योंकि ब्रह्मा नाम तो अनेकों के हैं ஏன்னா பிரம்மா என்ற பேரு நிறைய பேருக்கு இருக்குது. और प्रजापिता ब्रह्मा பிறகு பிரஜாபிதா பிரம்மா सिर्फ एक का ही नाम है. அவங்க என்னன்னா ஒருத்தருக்கு தான் பேருன்னு சொல்றாங்க. तो माता में न सही, சரி மாதா இல்லைன்னாலும் ब्रह्मा बाबा में प्रवेश कर लिया. பிரம்மா பாபாக்குள்ள பிரவேசம் பண்ணிட்டாங்க. वो माताएं तो बुजुर्ग थी, उनको तो शरीर छोड़ना ही था. அந்த மாதாக்களுக்கு வயசா இருந்தது, அவங்களுக்கு शरीரம் விட்டுதான் இருக்கணும். तो दोनों माताएं शरीर छोड़ गई. அப்போ ரெண்டு மாதாக்கள் கூடயும் शरीரத்தை விட்டுட்டாங்க. मुरली में बोला भी है. முரளில சொல்லவும் செஞ்சிருக்காங்க. जब पाकिस्तान बना எப்போ பாகிஸ்தான் உருவாகிருந்ததோ तो तुम्हारा जन्म भी हुआ ना. அப்போ குழந்தைகளான உங்களுக்கு ஜென்மம் கூடயும் கிடைச்சது இல்லையா? किसका जन्म हुआ? யாருக்கு ஜென்மம் கிடைச்சது? किसकी तरफ इशारा किया? யாரு பற்றி குறிப்பிட்டு சொன்னாங்க? हाँ, या तो छोटी मम्मी का, ஒன்னு சோட்டி மம்மிது, या तो बड़ी मम्मी का. சின்னம்மாது இல்லன்னா பெரியம்மாது. उस समय थी ना यज्ञ में प्रजापिता के जाने के बाद. பிரஜாபிதா போனதுக்கு பிறகு இருந்தாங்க இல்லையா யக்னத்துல? प्रजापिता तो गया, பிரஜாபிதா போயிட்டாங்க. दो माताएं तो थी ना. அப்போ இரண்டு மாதாக்கள் இருந்தாங்க இல்லையா? वो दोनों माताएं भी बुजुर्ग थी, चली गई. அந்த ரெண்டு மாதாக்களுக்கு கூடயும் வயசா இருந்தது, அவங்களும் போயிட்டாங்க. तो ब्रह्मा शिव को तो अपना कार्य चालू रखना था. இப்போ சிவனுக்கு அவங்களோட வேலை என்றது அப்படியே தொடர்ந்து பண்ணிதான் தீரணும். तो ब्रह्मा में प्रवेश कर लिया. அப்போ பிரம்மாக்குள்ள பிரவேசம் செஞ்சிட்டாங்க. चलता रहा, போயிட்டு இருந்தது. तो एकदम थोड़ी ही प्रत्यक्षता हो गई. அப்போ என்ன ஒரே டைம்ல என்ன பிரத்யக்ஷதா ஆயிட்டு இருந்ததா? ஆயிடுச்சா என்ன? पहले तो नाम क्या था ஃபர்ஸ்ட் பேர் என்ன இருந்தது? संस्था का? இந்த நிர்வாகத்தினோட பேர் என்ன இருந்தது? ओम मंडली नाम था. ஓம் மண்டலி என்ற பேர் இருந்தது. ब्रह्मा मंडली नाम थोड़ा ही था. பிரம்மா மண்டலி என்ற பேரு இருந்ததா என்ன? फिर जब वाणी चलने लगी பிறகு எப்போ வாணி ஸ்டார்ட் ஆச்சோ तो धीरे धीरे रंग आ गया. 2-4 साल के अंदर ही அப்போ மெதுவாக என்ன ஆயிடுச்சுன்னா அதோட நிறம் வந்தது.
माउंट आबू में 2-4 வருஷங்கள்லயே மவுண்ட் ஆபூல प्रजापिता नहीं, ब्रह्मा कुमारी ईश्वरी विश्वविद्यालय, பிரம்மா குமாரி மவுண்ட் ஆபூல பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலய ये लिख दिया गया। இது எழுதப்பட்டது. और फिर दिल्ली के कमला नगर सेंटर में பிறகு டெல்லியில கமலா நகர் சென்டர்ல पहले स्थापना हुई। ஃபர்ஸ்ட் ஸ்தாபனா ஆச்சு. वहाँ भी लिखा गया ब्रह्मा कुमारी ईश्वरी विश्वविद्यालय। அங்க கூடயும் எழுதிருந்தது பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலய. तो ये ब्रह्मा नाम அப்போ இந்த பிரம்மா என்ற பேரு यज्ञ के आदि से ही प्रत्यक्ष था யக்னத்தினோட ஆரம்பத்திலிருந்து பிரத்யட்சமாக இருந்ததா या बीच में प्रत्यक्ष हुआ? இல்லன்னா நடுவுல பிரத்யட்சமாச்சா? बीच में प्रत्यक्ष हुआ। நடுவுல பிரத்யட்சமாச்சு. जब जिस तन में भी प्रवेश करूंगा பாபா சொல்றாங்க எந்த சரீரத்துல பிரவேசம் பண்ணாலும் उसका नाम அவங்களுக்கு பேரு ब्रह्मा रखना पड़े। பிரம்மான்னு வைக்க வேண்டியதாக இருக்கும். तो दादा लेखराज में जब प्रवेश किया तो அப்போ தாதா லேக்கராஜுக்குள்ள எப்போ பிரவேசம் செஞ்சாங்க उनका नाम ब्रह्मा रखा गया। அப்போ அவங்களுக்கு பிரம்மா என்ற பேரு வைக்கப்பட்டது. कराची से छूट करके जब माउंट आबू आए கராச்சியில இருந்து விட்டு எப்போ மவுண்ட் ஆபுக்கு வந்தாங்களோ तो वहाँ से ब्रह्मा कुमारी ईश्वरी विश्वविद्यालय அங்க இருந்து பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலய संसार में प्रत्यक्ष हो गया। உலகத்துல பிரத்யட்சம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. तो गीता में तो कृष्ण का नाम डाल दिया। அப்போ கீதால கிருஷ்ணனோட பேரை போட்டுட்டாங்க. बाहर की दुनिया वालों के कान पकड़ेंगे வெளி உலகத்தினர்களினோட காதை பிடிச்சிப்பீங்களா? कि पहले ब्राह्मणों की दुनिया वालों के कान पकड़ेंगे? இல்லனா ஃபர்ஸ்ட் பிராமணர்களினோட உலகத்தை இருக்கக்கூடியவங்களோட காதை பிடிச்சுக்கிற விஷயமா? फाउंडेशन किसने डाला? ஃபவுண்டேஷன் யாரு போட்டாங்க? और ब्राह्मण बच्चों में भी बच्चों ने डाला பிறகு பிராமண குழந்தைகள்ல கூடயும் குழந்தைகள் போட்டாங்களா? या बच्चों की जो असली अम्मा है उसने डाला? இல்லனா குழந்தைகளோட நிஜமான அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க போட்டாங்களா? मम्मा जगदम ओम राधे ने ब्रह्मा बाबा ने डाला। वो तो बच्चा है, बच्चा बुद्धि है, उसको कैसे पकड़ेंगे? பிரம்மா போட்டாங்களா? அவங்க குழந்தை புத்தி ஆனாங்க, அவங்கள எப்படி பிடிச்சிப்பீங்க? प्रजापिता ब्रह्मा ने डाला। பிரஜாபிதா பிரம்மா போட்டாங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட். அது பாபா ரிப்பீட் செஞ்சுட்டு இருக்காங்க. आई तारा अल्लाह की हुआ रे कारा ही। இப்போ அல்லாஹ்வோட லெட்டர் எப்போ கிடைச்சதோ அப்போ இவங்க கிளம்பிட்டாங்க, ட்ரெயின்ல கிளம்பிட்டாங்க. तो चल बसा அவங்க போயிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. फाउंडेशन किसने डाला? गीता का भगवान। அப்போ கீதாவோட கணவன் என்ற ஃபவுண்டேஷனை யாரு போட்டாங்க? कृष्ण। கிருஷ்ணர் போட்டாங்க. किसके दिल पर छाप बैठ गई? யாரோட மனது மேல பிரிண்ட் என்றது ஏற்பட்டது? ब्रह्मा को नशा हो गया। मैं कृष्ण जब उनको नशा तो बैठ गया ஆமா, அவங்களுக்கு போதை என்றது ஏறிடுச்சு. तो कृष्ण की सोल को नशा बैठ गया। அது கிருஷ்ணனோட சோல் இருக்காங்க இல்லையா ஆத்மாக்கு போதை ஏறுச்சு. लेकिन वो कौन सी माता थी जिसके दिल पर ब्रह्मा की छाप बैठ गई? ஆனா அவங்க எந்த அம்மா இருந்தாங்க அவங்க மேல பிரம்மாவினோட பிரிண்ட் என்றது ஏற்பட்டது? गीता माता। கீதா மாதா. जन्म देने वाली। हाँ जी। गीता माता கிருஷ்ணருக்கு ஜென்மம் கொடுக்க கூடியவங்கன்னு சொல்றாங்க ஸ்டூடெண்ட். பாபா சொல்றாங்க ஹாஜி पिता के साथ जो थी ஆமா जो थी लेकिन प्रजापिता के साथ गई नहीं। அவங்க இருந்தாங்க ஆனா பிரஜாபிதா கூட போகல. ब्रह्मा का साथ दिया। किसका साथ दिया? யாருக்கு உதவி செஞ்சாங்க? ब्रह्मा बाबा का साथ दिया। பிரம்மா பாபாக்கு உதவி செஞ்சாங்க. ये इतिहास ही गुम हो गई है। ये इतिहास आज जैसे इतिहास खत्म कर दिया इन लोगों ने। मुरलियाँ तो है, முரளிகள் இருக்குது. मुरलियों में तो है ऐसे ऐसे बच्चे थे ये मुर्दे முரளிஸ்ல இருக்குது. அப்படிப்பட்ட குழந்தைகள் இருந்தாங்க जो मम्मा बाबा को डायरेक्शन देते थे, ड्रिल कराते थे, टीचर बन करके बैठते थे। யாரு மம்மா பாபாக்கு கூடயும் டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, டீச்சர் ஆகி உட்காந்துட்டு இருந்தாங்க, ட்ரில்ல கத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. उनमें बाबा प्रवेश करते थे। அவங்களுக்குள்ள பாபா பிரவேசம் பண்ணிட்டு இருந்தாங்க. मुरलियाँ है तो वो भले फाड़ के फेंक दे।
முரளி இருந்தது, பலே அது கிழிச்சிட்டு तो போட்டுட்டாங்க. मुसलमानों का काम है அது முஸ்லிம்ஸ் வேலைதான் இருக்கு. शास्त्रों को भूनना, சாஸ்திரங்களை எரிக்கிறது, शास्त्रों को आग में डालना, சாஸ்திரங்களை நெருப்புல போடுறது, शास्त्रों को जमीन में गाड़ देना, சாஸ்திரங்களை பூமியில தோண்டி போட்டுடுறது, शास्त्रों को नदियों में फाड़ के फेंक देना, சாஸ்திரங்களை கிழிச்சு நதிகள்ல போடுறது, पहाड़ों में भून देना, அந்த பாடி இருக்கோ இல்லையா, எரிக்கிற அந்த கடலை வறுக்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு இடம், அந்த ஒரு அங்க வீசி எரிச்சிடுறது. ये तो मुसलमान लोग शूटिंग करेंगे ही। இது முஸ்லிம்காரங்க ஷூட்டிங் செஞ்சுதான் தீருவாங்க. तो ब्रह्मा बाबा ने तो जब कराची से माउंट आबू आए तो बक्सों में बंद करके सब मुर्गियों वहाँ डाक की क्यों आए थे ब्रह्मा बाबा ने? அவங்க கேக்குறாங்க, பாபா பிரம்மா பாபா மவுண்ட் ஆபுக்கு எப்போ வந்தாங்களோ அதுக்கு முன்னாடி கராச்சியில அந்த இரும்பு பாக்ஸ்ல போட்டு எல்லாமே ஏன் அங்க புதைச்சிட்டு ஏன் வந்தாங்க? वो तो माँ का पार्ट है। அவங்களது அம்மாவோட பார்ட்டா இருக்கு. माँ किसके चलाई चलती है? அம்மா யாரோட பேச்ச யார் நடத்துற போல நடப்பாங்க? इस्लामी, बौद्धी, क्रिश्चियन सारे ही धर्म के तो मौजूद रहे, सिर्फ सूर्यवंशी बच्चे ही तो चले गए। இஸ்லாமி, பௌத்தி, கிறிஸ்டியன்ஸ் எல்லா குழந்தைகளும் இருந்தாங்க, வெறும் சூரியவம்சிகள் தானே போயிட்டாங்க. और दूसरे धर्म के तो बच्चे मौजूद थे ना। மத்த தர்மத்தினோட குழந்தைகள் பிரசன்டாக இருந்தாங்க இல்லையா? तो माँ को जैसे चलाते थे, जैसी अकल देते थे, वैसे माँ करती थी। அம்மாவை எப்படி நடத்திட்டு இருந்தாங்களோ, எப்படி புத்தி கொடுத்துட்டு இருந்தாங்களோ அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அம்மா. तो बाबा से बच्चों ने पूछा, बाबा ये क्यों क्या करो? द्वापर जब आएगा तभी इसी से फिर वापस बनेंगे। அவங்க சொல்றாங்க, பாபா கிட்ட எப்போ கேட்டாங்களோ அப்போ பிரம்மா பாபா என்ன சொன்னாங்கன்னா, எப்போ துவாபர் யுகம் வருமோ அப்போ இது மூலமா தானே சாஸ்திரம் ஆரம்பம் ஆகும்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. பிரம்மா பாபா எப்படி சொன்னாங்கன்னு. பிரம்மா பாபா அந்த குழந்தைகளுக்கு இப்படி பதில கொடுத்தாங்கன்னு ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க பாபாக்கு. என்ன 2500 வருஷங்கள் வரைக்கும் अभी जो मुरलियों के पत्ते हैं सन 51 के मिल रहे हैं। இப்போ கூடயும் முர்லீஸினோட அந்த பேப்பரு 1951 கிடைச்சிட்டு இருக்குதா? अगर मिलते भी हैं, ஒருவேளை கிடைச்சிட்டு இருந்தாலும் हाथ के लिखे हुए எழுதிருக்க கூடியது साइक्लो स्टाइल किए हुए पत्ते, அந்த சைக்ளோ ஸ்டைல் அந்த அது மூலமா எடுத்திருக்கிற அந்த பேப்பர்ஸ் सन 56-55 के, तो वो पकड़ने योग्य भी नहीं। 55 55 56 அப்படின்னா 1955-56 கிடைச்சதுனாலும் அந்த பேப்பர்ஸ் கையில கூட எடுத்துக்கிற போல இல்ல. அது इतने साल के अंदर ही इतना परिवर्तन है। இத்தனை வருஷங்களுக்குள்ளேயே இந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. तो 2500 साल के बाद क्या होगा? அப்போ 2500 வருஷங்களுக்கு பிறகு என்ன ஆகும்? बाबा तो कहते हैं, பாபா சொல்றாங்க, कि जब विनाश होता है எப்போ விநாசம் ஆகுமோ तो एक एक अणु, ஒவ்வொரு துகள் கூடயும் जहाँ से साइकिल शुरू किया है எங்கிருந்து அது ஆரம்பம் பண்ணிருக்குதோ वहीं जाकर के रुकता है। அங்கே போய் திரும்பி போய் சேரும்னு சொல்றாங்க. आत्माएं भी जहाँ से आई है ஆத்மாக்கள் கூடயும் எங்கிருந்து வந்திருக்காங்க वहीं जाकर के रुकेंगे। அங்கதான் போய் நின்னிப்பாங்க. अणु अणु में मिल जाएगा। ஒவ்வொரு துகள் கூடைய துகள்ல போய் கலந்து விடும் சொல்றாங்க. तो मुरलियों के पत्ते ज्यों के त्यों रह जाएंगे? அப்போ முர்லிஸினோட அந்த பேப்பர்ஸ் எல்லாமே என்ன அப்படியே இருந்துடுமா என்ன? और ये सब बातें तो बनाई हुई हैं। அப்போ பாபா சொல்றாங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க. ये ब्रह्मा बाबा ने ऐसे कहा। அப்படின்னா இப்படி எல்லாம் பேசுறாங்க அவங்க, அப்படியே பிரம்மா பாபா இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு. ब्रह्मा बाबा ने ऐसे कहा। பிரம்மா பாபா இப்படி சொன்னாங்க. क्या मुरली में बोला? என்ன முரளில சொல்லிருக்காங்களா? मुरली में नहीं बोला तो हम तो नहीं मानेंगे।
முரளியில சொல்லலன்னா நாம கேட்க மாட்டோம், ஏத்துக்க மாட்டோம். लेकिन जो जो आज जोनल इंचार्ज बन के बैठे वही लोग कहते हैं सब बातें। सेंट्रल इंचार्ज, जोनल इंचार्ज वही लोग कह रहे हैं. சென்டர் இன்சார்ஜஸ், ஜோனல் இன்சார்ஜஸ் அவங்க தான் இப்படிப்பட்ட பேச்சுகளை சொல்றாங்கன்னு சொல்றாங்க பாய். ये तो मनुष्य गुरु कहते हैं ना. இது மனித குருக்கள் சொல்றாங்க இல்லையா? मनुष्य गुरु अपने फायदे की बात करेंगे. மனித குருக்கள் தனக்கு என்ன எப்படி எதனால லாபம் கிடைக்குமோ இது மூலமா அப்படிப்பட்ட பேச்சுக்கள் தான் பேசுவாங்க. स्वार्थ की बात करेंगे या परमार्थ की बात करेंगे. சுயநலத்தினோட பேச்ச பேசுவாங்களா இல்லன்னா மத்தவங்களுக்காக நன்மைக்காக மத்தவங்களோட நன்மைக்கான விஷயங்களை பேசுவாங்களா? एक है परमार्थी ஒன்னு என்னன்னா மத்தவங்களுக்காக செய்யறது, और बाकी सब है ஒருத்தர் தான் மத்தவங்களுக்காக செய்யக்கூடியவர், மற்றபடி எல்லாருமே स्वार्थी. जिनको जिनको अपना रथ है, சுயநலவாதிகள். யார் யாருக்கெல்லாம் அவங்களோட ரத்தம் இருக்குதோ, चाहे कोई भी हो, இப்ப அவங்க யார் வேணாலும் இருக்கலாம், वो सब स्वार्थी. அவங்க எல்லாருமே சுயநலவாதிகள். तो शास्त्रों में भी लिख के रख दिया है. இந்த விஷயத்த சாஸ்திரங்களை கூடயும் எழுதிருக்காங்க. सुर नर मुनि सब की यह रीति, स्वार्थ लाग करे सब प्रीति. இப்போ தேவதைகளா இருக்கிறான், ரிஷி முனிகள் யாரா இருந்தாலும் சரி, எல்லாரோட அந்த வழி என்னன்னா சுயநலக்காக தான் அவங்க அன்பை செலுத்துவாங்க. सब स्वार्थी है. எல்லாருமே சுயநலவாதிகள். और मनुष्य होता ही स्वार्थी. பிறகு மனிதர்கள் சுயநலவாதிகள் தான் இருப்பாங்க. तो गीता में कृष्ण का नाम डाल दिया है. அப்போ கீதல கிருஷ்ணனோட பேரை போட்டுட்டாங்க. कृष्ण कहो, கிருஷ்ணரன் சொல்லுங்க, ब्रह्मा कहो, பிரம்மான்னு சொல்லுங்க, बात तो एक ही है. ஒரே விஷயம் தானே இருக்கு. क्या कहेंगे? என்னன்னு சொல்வாங்க? यज्ञ के आदि में गीता माता से किसका जन्म हुआ? யக்ஞத்தினோட ஆரம்பத்துல கீதா மாதா மூலமாக யாருக்கு ஜென்மம் கிடைச்சது? कृष्ण बच्चे का जन्म हुआ ना. कृष्ण तो ब्रह्मा भी है और கிருஷ்ண குழந்தைக்கு ஜென்மம் கிடைச்சது இல்லையா? அப்போ அவங்க பிரம்மாவும் ஆயிருக்காங்க, कृष्ण बच्चा भी है. கிருஷ்ண குழந்தையும் ஆயிருக்காங்க. तो गीता में कृष्ण का नाम डाल दिया, परंतु कृष्ण तो यहाँ आ नहीं सकते हैं. அப்போ கீதல கிருஷ்ணனோட பேரை போட்டுட்டாங்க, ஆனா கிருஷ்ணர் இங்க வர முடியாதுன்னு சொல்றாங்க. क्या? என்ன? गीता ज्ञान सुनाने के लिए கீதா ஞானத்தை சொல்றதுக்காக कृष्ण यहाँ नहीं आ सकता. கிருஷ்ணர் இங்க வர முடியாது. जिसने शरीर छोड़ दिया वो भी नहीं आ सकता. யாரு சரீரத்தை விட்டுட்டாங்களோ அவங்களும் வர முடியாது. वो गीता ज्ञान नहीं सुना सकता, न அவங்க கீதா ஞானத்தை சொல்ல முடியாது. उसने गीता ज्ञान सुनाया. और அவங்க கீதா ஞானத்தை சொல்லவும் இல்ல. जो सतयुग में कृष्ण पैदा होता है, பிறகு யாரு இப்போ சத்யுகத்துல ஜென்மம் எடுத்துப்பாங்களோ वो भी गीता ज्ञान नहीं सुना सकता. அவங்க கூடயும் கீதா ஞானத்தை சொல்ல முடியாது. वो कैसे गाली खावेंगे? அவங்க எப்படி திட்ட வாங்குவாங்க? गाली शिव बाबा खाते हैं. இப்போ நிந்தனை शिव பாபா, இப்போ शिव பாபா திட்ட வாங்குறாங்களா या मनुष्य आत्माएं खाती है? இல்லனா மனித ஆத்மாக்கள் திட்ட வாங்குவாங்களா? मनुष्य जिस तन में आते वो तन को गाली खाना पड़ता है. எந்த சரீரத்துல வராங்களோ அவங்களும் திட்ட வாங்குறாங்க இல்லையா? திட்டு வாங்குறாங்க. सबसे जास्ती शिव बाबा खाली खाते हैं. எல்லாத்தை விட அதிகம் शिव பாபா திட்ட வாங்குறாங்க. क्या? என்ன? कृष्ण जो सतयुगी है கிருஷ்ணர் யாரு சத்யுகியா இருக்காங்க, वो गाली नहीं खाता है. அவங்க திட்ட வாங்குறது இல்ல. उसे गाली खाने की बात नहीं. அவங்க திட்டு வாங்குற அவசியமும் இல்ல, விஷயம் இல்ல, அவசியம் இல்ல. பாபா சொல்றாங்க அந்த விஷயம் கிடையாது. ब्रह्मा के तन में आते हैं ஆமா, பிரம்மாவோட சரீரத்துல எப்போ வராங்களோ तो भी गाली खाते हैं. அப்பவும் திட்ட வாங்குறாங்க. फिर बताया பிறகு சொன்னாங்க ये तो तुम ही जानते हो.
இத பற்றி உங்களுக்கு தான் தெரியும். कि कृष्ण कैसे गाली खाता है. கிருஷ்ணர் எப்படி திட்டு வாங்குறாங்கன்னு. कृष्ण की आत्मा கிருஷ்ணனோட ஆத்மா इस समय ब्रह्मा के रूप में मौजूद है. இந்த நேரத்துல பிரம்மாவினோட ரூபத்துல मन 67 பிரசன்ட் ஆக இருக்காங்க. அப்படின்னா 1967ல पहले पहले तुमको ज्ञान मिलता है आत्मा का. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆத்மாவோட ஞானம் கிடைக்குது. इसको नहीं मिलता है. இவருக்கு கிடைக்கிறது இல்ல. क्या कहा? என்ன சொன்னாங்க? हैं? पहले पहले முதல் ज्ञान आत्मा का किसको मिलता है? ஆத்மாவோட ஞானம் யாருக்கு கிடைக்குது? पहले पहले आत्मा का ज्ञान तुमको मिलता है. முதல் ஆத்மாவோட ஞானம் உங்களுக்கு கிடைக்குது. इसको नहीं मिलता है. இவருக்கு கிடைக்கிறது இல்ல. तुम किसको कहा जाता है? நீங்கன்னு சொல்லி யாருக்கு சொல்லப்படுகிறது? हैं? सामने वाले तुमको मैंने जो सामने. तो कौन है सामने? कोई बाबा किसी को इमर्ज करते थे? யாரு முன்னாடி? பாபா யாரையாவது முன்னாடி எமர்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்களா? कोई बच्चे थे जिनको बाबा इमर्ज करके वाणी चलाते थे? யாராவது குழந்தைகள் இருந்தாங்களா? அவங்கள எமர்ஜ் பண்ணிட்டு பாபா பேசிட்டு இருந்தாங்க. இப்படி இருந்தாங்களா என்ன? नहीं इमर्ज करते थे. எமர்ஜ் பண்ணிட்டு இருக்கலையா? जो आत्मा थी हाँ, तो उनको इमर्ज करते थे. ஆமா, அவங்கள எமர்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. जो स्किल्ड होते हैं, யாரு செல்ல குழந்தைகளாக இருந்தாங்களோ बहुत ज्यादा नजदीकी होते हैं, उन्हीं को इमर्ज किया जाता है, याद किया जाता है. யாரு செல்ல குழந்தைகளோ, யாரு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களோ அவங்கள தான் முன்னாடி எமர்ஜ் பண்ணிக்கப்படுகிறது, முன்னாடி வச்சுக்கிட்டு பேசப்படுகிறது. तुम आत्मा हो. நீங்க ஆத்மா இருக்கீங்க. तुम अपन को शरीर समझ करके इतना समय चले हो. நீங்க உங்களை சரீரமா நினைச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் ஃபாலோ ஆயிருக்கீங்க. अब बाप आकर के இப்போ அப்பா வந்து तुमको देही अभिमानी बनाते हैं. உங்களை ஆத்மாபிமானிகளாக ஆக்குறாரு. ओम शांति. ஓம் சாந்தி.